Good evening, all. We are here to have a condolence meet for the father of Green Revolution, Professor M.S. Swaminathan, in the esteemed presence of Honorable former Vice President of India and the Minister of Health and Family Welfare, Government of Tamil Nadu, and other dignitaries. May I request dignitaries to come and have the chair in the dais. Honorable Vice President of former Vice President of India, Mr. Ma Subramanian ஐயா மேடைக்கு வந்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Mr. Selva Perandhakai will join within 15 minutes. May I request Mr. C. Mahendran ஐயா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதற்கு அடுத்த அப்புறம் ஐயா பி. பாண்டியன் ஐயா, நம்முடைய எல்லா வளமும் எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்பவர், அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர். May I request the organizer, Mr. Nandan Masalamani, General Secretary, International Association for Tamil Research, to come and join in the dais. Yes. Now let us come together to honor our heritage and language with the national anthem and the Tamil Thai Varthu, which will remind us of our rich cultural heritage and the importance of preserving our language and traditions. Now let us all stand and show our respect and gratitude for our beloved nation. जनगण मन गदिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति करंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे ताहे तब जय हाधा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. നീരാറും കടലുടുത്ത നിലമടന്ത കെഴിലൊഴുകും സീരാറും വദനമന ദികൾ പരത കണ്ടമിതിൽ ദിക്കണമും അതിചിരന്ത ദ്രാവിഡനൽ തിരുനാടും തക്ക സിறு பிறை நுதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமை திறந்து செயல் மறன் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. I request everyone to please stand silently for a moment of reflection and respect. Words cannot express the tremendous grief of the demise of Professor M.S. Swaminathan.
Please be seated. We are pleased to have Mr. Nandan Masilamani, General Secretary, International Association for Tamil Research, Chennai, with us to give the welcome address. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கும் மேல்நாள் ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் திரு வெங்கையா நடிஜி அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், அப்புறம் வருகை புரிக்கும் செல்வ பெருந்தகை சி மகேந்திரன், வருகை தந்திருக்கும் PR பாண்டியன் அவர்களுக்கும், அப்புறம் இந்த கீதாலட்சுமி மேடம், அப்புறம் என் பலராமன், பாஸ்கர் மணிமாறன், எஸ் ஏழுமணி, டாக்டர் மதிவாணன், பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன், நளினி கிருஷ்ணன் மற்றும் IIT ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் IIT இன்சார்ஜ் அவங்க வந்திருக்காங்க, அப்புறம் ரிஜிஸ்ட்ரார் வந்திருக்காங்க. அவங்க அனைவரும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வரவேற்கிறோம். என்னன்னாக்கா நம்ம MS சாமிநாதன் வந்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுக்கு, இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாரதத்தை வாங்கிறதுக்கான தகுதியான மனுஷன். அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறதுக்கு கொஞ்சம் மனசங்கடமாக இருந்தாலும் பட் கண்டல் மீட்டிங் நடத்துகிறோம் தான் நடத்துகிறோம். பட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன் அவங்க எங்கள் அப்பா வந்து அவங்களுடைய மதநல புக்கு வெளியிட்டாங்க, முதலிங்க புக்கு வெளியிட்டிருக்காங்க. அவங்க புனை பேர் கிருத்திகா, 72 வெளியிட்டிருக்காங்க. அதுலேருந்து பழக்கம் அவங்க. அப்புறம் 2001 வந்து நாங்கள் வந்து MS சாமிநாதன் புக்கு வெளியிட்டோம் கவர்னர் மாளிகையில். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன். இந்தியா வந்து 35 வந்து ஒரு ஃபெமைன் வந்தது. அதுக்கப்புறம் 65 ஆரம்பிச்சது, 68 உச்சத்தில் போச்சு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து டாக்டர் சி சுப்பிரமணியம் வந்து அப்போ அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஒரு உள்ளே கொண்டு வராரு. பட் இன்றைக்கி வந்து இந்தியா வந்து இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாக்கா அவர் அடிப்படை காரணம் அவர் தான். அன்றைக்கி இருந்த நிலைமைக்கு பார்க்கும்போது இந்தியா வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதுக்கு விதை போட்டது அவர் தான். அன்றைக்கி பல பேர் உறுதுணையாக இருந்தாங்க. பட் இருந்தாலும் இவர் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் உலகத்துக்கு. ஏன்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து அரிசியை வந்து 140 நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. அதாவது பஞ்சத்தில் இருந்த நாடு இன்றைக்கி இவ்வளோ நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதுக்கு வந்து விதை இவர் தான். அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இட் டஸ் நாட் டேக் மச் ஓவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் கம்மிங். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I request Dr. M. Muthamar Selvan, founder and president, Agricultural Scientific Tamil Society, New Delhi, to deliver the condolence message. Respected Honorable former Vice President of India, Honorable Minister of Health and Family Welfare, Government of Tamil Nadu, and guest of honor, scientists, academicians, research scholars, those who joined online, around 1,500 people joined, ladies and gentlemen. The Agricultural Scientific Tamil Society members, the agricultural fraternity and the whole nation are deeply grieved over the passing away of father of Green Revolution, Professor M.S. Swaminathan. Professor M.S. sir was the founder patron of my society, Agricultural Scientific Tamil Society, New Delhi, which was established for ensuring availability of scientific contents in local language, that is Tamil, for the benefit of farmers, fishers, entrepreneurs, and rural students. While inaugurating the society on 31st July 2014 at Pusa campus, New Delhi, Professor M.S. emphasized that science should be taught only in mother tongue and exhorted the scientists of agriculture to establish such societies in other languages too, which are the need of the hour. With his patronage and immense guidance, the Agricultural Scientific Tamil Society has conducted 8 national conferences with the support of farm universities of Tamil Nadu and the Indian Council of Agricultural Research, ICAR, and published 200 books
in Tamil on agriculture, veterinary and fishery sciences till date, containing about 9,200 full-length papers, research papers in Tamil, which is one of the national records. That is, bringing out 200 books in local language in agriculture sciences is the first of its kind in India, the country of agriculture. With the vision and support of Professor Swaminathan, the society is solely instrumental in starting off Tamil medium in agricultural diploma program in the year 2016 and BSc Agriculture, BSc Horticulture in Tamil medium degree programs in the year of 2021 in Tamil Nadu with the profound support of Tamil Nadu Agricultural University and the Government of Tamil Nadu respectively. The society also has made about 35,000 e-contents with the support of Tamil Virtual Academy Chennai, which paved a way for making Tamil language lead in Wikipedia as the first language in the first position in the country with respect to e-contents. Professor MSS also encouraged the society to get these noble jobs with the involvement of youngsters, since he had strong belief with the caliber and vision of younger generation, especially in agriculture research and education. Yes, the youngsters of the agricultural fraternity of the country are really missing their godfather today. The Agricultural Scientific Tamil Society is deeply aggrieved over the loss of its patron and guiding father. The society places on record its profound gratitude, deep respects and tributes to Professor Swaminathan for all his guidance, constant support, generosity and untiring help even with his failing health. May his noble soul rest in peace and tranquility. We convey our deep condolences and sympathies to his family members. Thank you. I submit the memorandum to the Honorable House in the esteemed presence of Honorable former Vice President of India and Minister of Health and Family Welfare, Tamil Nadu. Sir, I propose and submit the following in the House for forwardal to the Government of India and Government of Tamil Nadu for consideration to commemorate the memory of late Professor M.S. Swaminathan. Professor M.S. Swaminathan may be conferred with the nation's highest honor of Bharat Ratna, posthumously remembering his great contributions in attaining self-sufficiency in food production of the country. Government of India may name the Central Agricultural University located in Impal, Manipur, after Professor M.S. Swaminathan as a mark of recognition of his yeoman service in agriculture research and development. Out of three central agricultural universities in the country, the university located in Pusa, Bihar state is named after Dr. Rajendra Prasad, and the second one is located in Jhansi, Uttar Pradesh, which is named after Rani Lakshmi Bai. In this fashion, we request the third Central Agriculture University located in Manipur, Impal, to be named after Professor Swaminathan, who is deserving lot for the honor. Government of India may constitute a highest award exclusively in agriculture sciences research, including animal sciences and fisheries sciences, in the name of Professor Swaminathan to honor farm scientists achieving excellence in research. The Agricultural Scientist Recruitment Board, which was established with the vision of Professor Swaminathan when he was the Director General of ICAR, that building located in Pusa Road of New Delhi, it may be renamed as Professor Swaminathan Bhavan. The Central University Thiruvarur, Tamil Nadu is located in the then birth district of Professor Swaminathan, Tanjavur district, United District. Hence, Government of India may consider renaming the Central University located at Thiruvarur in the name of Professor Swaminathan. Government of India and Government of Tamil Nadu may consider to institute Professor Swaminathan Chair at the Indian Agriculture Research Institute, Pusa, New Delhi, and Tamil Nadu Agriculture University, Coimbatore, for conducting world-class research on the discipline of plant breeding and genetics. Both the governments may consider instituting Professor Swaminathan Endowment in state universities of agriculture, veterinary and fisheries sciences. Having renamed the Agricultural College of Thiruvarur district with the name of Professor Swaminathan recently by the Government of Tamil Nadu, the House also submitted a request to Government of Tamil Nadu to consider renaming of any state university in the name of Professor Swaminathan. Finally, Government of Tamil Nadu may consider renaming of annexed building of Elilagam, where headquarters of state agriculture departments are functioning, with the name of Professor Swaminathan. Or Government of Tamil Nadu may consider a renaming of the road adjoining Elilagam building or some other road in the name of Professor Swaminathan. Thank you very much. I submit this memorandum with the approval of the House to the Honorable former Vice President of India. Thank you very much.
May I also request to the advisor of the society, Mr. Dr. Bhaskaran Manimaran sir, to hand over the memorandum to the Minister of Health and Family Welfare, behalf of the Agricultural Scientific Tamil Society. Dr. Bhaskaran Manimaran, founder Vice Chancellor of Fisheries University, Tamil Nadu. Thank you, sir. One of the most awaited moments of evening has now arrived. To deliver respect towards an agricultural scientist, plant genetist, an administrator, and humanitarian by honoring the portrait of Professor M.S. Swaminathan by our honorable chief guest in the presence of Dr. Soumya Swaminathan, Chairperson, M.S. Swaminathan Research Foundation, Chennai. We cordially request Mr. M. Subramaniam, Honorable Minister of Health and Family Welfare, Government of Tamil Nadu, to address the event. வேளாண் விஞ்ஞானி நினைவில் வாழும் பெருமதிப்பிற்குரிய திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களின் நினைவுகளை கூறும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி இரங்கலுரை ஆற்ற வருகை தந்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய மேதகு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய திரு சி. மகேந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு பாண்டியன் அவர்களே, மரியாதைக்குரிய நந்தன் மாசிலாமணி அவர்களே, முத்தமிழ்ச்செல்வன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய அம்மையார் மருத்துவர் சௌமியா சாமிநாதன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் தமிழகத்திற்கும் ஏன் இந்தியாவுக்குமாக வேளாண் துறையில் ஆற்றிய பணிகளை எல்லாம் நாம் அனைவருமே நன்றாக அறிந்த ஒன்று. அனைத்து தரப்பு வயதினரும் உணர்ந்து கொள்ள வகையிலான
மிக சிறப்பான வேளாண் சேவையை இந்த நாட்டில் ஆற்றிய பெரும் சாதனையாளர் பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அவர் குறித்து இங்கே பேசும்போது சொன்னதைப் போல 1960களிலேயே 60 மற்றும் 70களிலேயே நவீன விவசாய நுட்பங்களை கொண்டு அதை அறிமுகப்படுத்தி ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக கோதுமையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி பசிப்பினியை போக்கிய ஒரு பெரிய பெருந்தகையாளர். அன்றைய பிரதமர் பெருமதிப்பிற்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் அந்த நிகழ்வு கோதுமை புரட்சி என்று போற்றப்பட்டது, பாராட்டப்பட்டது. அந்த அளவுக்கு இந்தியாவில் அந்த புதிய கோதுமை ரகத்தை அறிமுகப்படுத்தி இந்தியாவின் ஏழை எளியவர்களின் பசிப்பினி போக்கிய வள்ளல் தன்மை உடையவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு சுவாமிநாதன் அவர்கள். அவர் ஒன்றிய அரசிலும் தமிழக அரசிலும் பல்வேறு உயர் பொறுப்புகளை அலங்கரித்தவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தில் முதன்மை செயலாளராக மிக சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றியவர். அதோடு மட்டுமல்லாது மாநிலங்களவையின் உறுப்பினராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். ஏராளமான விருதுகளை, இந்திய அரசின் உயர் விருதுகள் அத்தனையும் பெற்ற பெருமைக்குரியவர். ராமன் மகசேசே, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற பெருந்தகையாளர் பெருமதிப்பிற்குரிய திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1996 மற்றும் 2001 ஆண்டு வரையிலான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மாநில திட்டக்குழுவிலும் பங்கேற்று மாநில வளர்ச்சிக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியவர். மாநில அரசின் விவசாய தொழில்நுட்பங்களை புதிதாக புகுத்தி பல்வேறு வகைகளில் வேளாண் புரட்சிக்கு வித்திட்டவர் பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். 1989 ஆண்டு பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்தில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று நிறுவதற்கு இடம் வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்த நேரத்தில் அன்றைய முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் இன்றைக்கு தரமணியில் அமைந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பெயரில் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இடம் தந்தவர் என்பதை பெருமதிப்பிற்குரிய திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களே கூட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளில் அதை மறக்காமல் குறிப்பிட்டவர் என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். அதேபோல் பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய திறமைகளை, அவருடைய ஆராய்ச்சி திறனை பாராட்டி இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் ஒரு 38 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மிகப்பெரிய அளவிலான விருதுகளையும் சிறப்புகளையும் பெற்ற அவர் இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவருடைய நினைவுகளை தொடர்ந்து நாம் பாதுகாப்பது, போற்றுவது, பராமரிப்பது என்பது அவசியமான ஒன்று. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் சட்டமன்றத்தில் ஒரு 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பின்படி தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை பகுதியில் இருக்கிற வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு எம்.எஸ். சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்கின்ற வகையில் பெயர் மாற்றம் பெற்று பெயர் மாற்றத்தை அறிவித்தார்கள். அந்த வேளாண்மை கல்லூரிக்கும் ஆராய்ச்சி நிலையத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வெளிவருகிற இளம் வேளாண் அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு அவர்களுடைய அறிவியலில் அதாவது பயிர் பெருக்கமும் மற்றும் மரபியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெறுகிற முன்னிலை பெற்ற மாணவர்களுக்கு நம்முடைய வேளாண் விஞ்ஞானி மரியாதைக்குரிய எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய பெயரால் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் என்கின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இங்கே கூட இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் அதுவும் ஒன்றாக இருந்தது. அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சென்னையில் ஏதாவது இவர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஓரிரு சாலைகளில்
அவருடைய பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்றக் கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அதை வைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல ஒரு பஞ்ச நாடாக இருந்த இந்தியா இன்றைக்கு இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் என்பதை இங்கே நினைவுபடுத்தினார்கள். மரியாதைக்குரிய திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர்களும் நெருங்கி பழகியவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு இவருடனான இந்த நட்பு என்பது தமிழ்நாட்டில் வேளாண்மை கழகம் பல்கலைக்கழகம் அமைவதற்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள் அமைவதற்கும் அது பெரிய அளவிலான காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகம் பெருமதிப்பிற்குரிய திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய அதிதீவிர முயற்சியினால் மாண்புமிகு முத்தமிழறிஞர்களுடைய தொடர்பின் காரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் இன்றைக்கு தமிழகத்தில் வேளாண்மை துறையில் பல்வேறு வகைகளிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவருடைய இல்லத்திற்கு தேனாம்பேட்டையில் இருக்கிற இல்லத்திற்கு நிறைய முறை வந்திருக்கிறேன். அவருடனான நிறைய நேரம் அவருடன் உட்கார்ந்து பேசி சென்னையின் மேம்பாடு குறித்தும் சென்னையின் வளர்ச்சி குறித்தும் சென்னையில் எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது குறித்தான பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னவர் பெருமதிப்பிற்குரிய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். சென்னை என்பது இன்றைக்கு ஏறத்தாழ 1 கோடி மக்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய பெருநகரமாக விளங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் சென்னையில் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி அல்லது பசுமை பரப்பை உயர்த்துகிற அந்த பணியாக இருந்தாலும் சரி, உலகிலேயே அழகான கடற்கரையை படைத்திருக்கிற சென்னையில் அந்த கடற்கரையை மேம்படுத்துகிற பணியாக இருந்தாலும் சரி, இப்படி பல விஷயங்களில் சென்னையை நாம் எந்த அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தொடர்ந்து பல்வேறு வகைகளிலான யோசனைகளை தெரிவித்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு சுவாமிநாதன் அவர்கள். அந்த வகையில் அவருடைய யோசனைகள் பல இன்றைக்கு சென்னையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவு கூறுகிறேன். அதேபோல்தான் அவருடைய திருமகள் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் 2019 இறுதியில் உலகையே உலுக்கி எடுத்த கொரோனா போன்ற இந்த பேரிடரிலிருந்து இந்த மக்களை காப்பதற்கு அது எத்தனை அலைகள் வந்ததோ அத்தனை அலைகளிலும் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தவர் மரியாதைக்குரிய அம்மையார் டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள். அந்த பேரிடர் காலத்தில் அவர் அரசுக்கு கூறிய ஆலோசனைகள், மருத்துவர்களுக்கு சொன்ன யோசனைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் விரைந்து அந்த பேரிடரிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு பெரிய அளவிலான காரணங்களாக இருந்தது. இன்றைக்கும் கூட டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்களிடத்தில் தமிழக அரசின் சார்பில் ஒரு யோசனை கேட்டு அவர் அதற்கு இன்றைக்கு அதை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே உலகம் முழுவதிலும் பேரிடருக்கு பிறகு ஏற்படுகிற நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கு உலகம் முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய பல்துறைகளில் சிறந்து விளங்குகிற மருத்துவர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு 2-3 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்திட வேண்டும் என்கின்ற வகையிலும், அந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் சிறந்து விளங்குகிற மருத்துவர்களுடைய உரைகளும் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளும் இடம்பெற வேண்டும் என்கின்ற வகையிலும் ஒரு நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக இன்றைக்கு முழுமையாக உழைத்து கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள். யார் யாரெல்லாம் இந்த அரங்குக்கு வர வேண்டும், யார் யாரெல்லாம் எந்தெந்த தலைப்புகளில் பேச வேண்டும் என்பதை வடிவமைத்து தருவதற்கு தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்களாக இருந்தாலும், அவருடைய தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களாக இருந்தாலும் தமிழக அரசின் மேம்பாட்டுக்கும் தமிழக அரசின் வளர்ச்சிக்கும் அதேபோல் இந்தியாவின் வேளாண் துறை வளர்ச்சிக்கும் புரட்சிக்கும் எந்த அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம். எனவே இந்த நாளில் அவருடைய நினைவுகளை போற்றும் இந்த நாளில் எனக்குமான இந்த வாய்ப்புக்கு அந்த குடும்பத்தாருக்கு நன்றியினை தெரிவித்து, அவர் புகழ் இன்றல்ல இன்னமும் பல நூற்றாண்டுகளானாலும் நிலைத்திருக்கும் என்பதை எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Without further ado, ladies and gentlemen, let us welcome Chief Guest of the event, Mr. M. Venkaiah Naidu, former President of India, to grace us with his insightful words and enlighten with his wisdom.
மரியாதைக்குரிய அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, திரு டாக்டர் சுவாமிநாதன் அவர்களே, திரு மகேந்திரன் அவர்களே, திரு PR பாண்டியன் அவர்களே, திரு நந்தன் மஸ்லேமணி அவர்களே, திரு டாக்டர் முத்தமிழ் செல்வன் அவர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். பசுமை புரட்சியின் தந்தை பேராசிரியர் சுவாமிநாதனுக்கு நான் எனது நிறைவான அஞ்சலிகளை தெரிவித்துக்கிறேன். I pay my respects to the great son of this great country. Before I speak, I recall my long association with Padma Vibhushan, Professor Swaminathan ji, with whom I had the privilege of interacting on multiple times over long years. I always found his insights into agriculture to be enlightening and informative, to be inspiring the generations of this country. As a son of a farmer myself, could relate to his views on the subject. Each interaction, I can say without a hint of a doubt, was an education for me. I always used to feel enriched whenever I used to meet him, interact with him. Professor Swaminathan ji is rightly seen as a visionary who declared war on hunger. Interesting enough, his parents wanted him to study medicine, I am told, but after seeing the Bengal famine, he changed his decision with a resolve to free India from the hunger. Sri Swaminathan ji joined Indian Agriculture Research Institute and did his PG, PhD from Cambridge University. The world-renowned Professor Swaminathan ji is rightly recognized globally as the father of Bharat's Green Revolution. He was recognized worldwide and respected for his enlightening views on agriculture. He was the recipient of the first World Food Prize for developing and introducing high-yielding wheat and rice varieties in India during the 60s. He revolutionized wheat production. Revolutionized is a very apt word. The wheat production, which doubled in few years and saved millions from food deprivation. We used to import 4.8 metric tons of food grains at one time. This paradoxical situation of a land rich in natural resources prompted Professor Swaminathan ji to take up research on this aspect. He did so commendably, along with the Nobel Prize laureate Professor Norman Borlaug. Their studies were replete with many innovative experiments and led to several new varieties of crops, reforms in the agriculture sector,
and call for organic farming also took roots as a result. Now we are talking and also feeling the need of organic agriculture. But he was a visionary. He spoke about it long back. I can say he can ushered in an era of agricultural renaissance. We talk of normally cultural renaissance, but he brought in an era of agricultural renaissance in India, and his face will long be remembered, this particular phase. He earned worldwide recognition for his work and vision through numerous awards and distinctions. He was hailed by the Time magazine as one of the 20 most influential Asians of the 20th century. While the United Nations Environment Programme described him as father of economic ecology, Javier Perez de Cuellar, Secretary General of the United Nations, called him as a living legend who will go into the annals of history as a world scientist of rare distinction. Professor Swaminathan ji held a wide array of distinguished positions, or too numerous to be mentioned here. These include Director General of Indian Council of Agricultural Research, ICAR, Director General International Rice Research Institute, Chairman of the United Nations Science Advisory Committee for follow-up action on the Vienna Plan of Action. He was also the Chairman National Commission on Farmers, 2004 and 6. Sri Swaminathan ji was one-man institution in the vast discipline of agricultural science. The National Commission on Farmers was constituted under his chairmanship, and it submitted 5 reports to the government on a wide range of issues related to farmers. So December 2004 and October 2006, Professor Swaminathan ji studied several dimensions of this complex agriculture scenario and gave many important recommendations on all facets on this subject. In his findings, Professor Swaminathan ji has identified major cause of agrarian crisis at the time. He had pointed out that adverse meteorological factors worsened the situation for the farmers and had sought assured access and control over basic resources to the farmers, include land, water, bioresources, credit and insurance, technology and knowledge management, among others. Professor Swaminathan ji has also advocated land reforms and flagged inequality in land holdings, especially with respect to rural households. In his comprehensive report, he had called for adequate supply of credit and for restructuring microfinance policies for agricultural community. It is important to recall that the YK Alag Committee, Professor Alag Committee, Professor Abhijit Sen Committee and Swaminathan ji Committee recommended that MSB, minimum support price, should be decided by taking the realistic value of the cost of production and adding 50% so as to get remunerative prices for farmers. This is a very important, meaningful recommendation, and this has to be seriously considered by the central and the state governments, because agriculture is our basic culture. Even today, 58 to 60% of the Indian population, they live and thrive on agriculture and related subjects. That being the case,
the agriculture has to be made remunerative because of the hardships and also the natural calamities, lack of timely credit, and also a meaningful crop insurance scheme. People are migrating from agriculture. This is not good for our country. Not that I don't want the children of the agriculture community to go for higher studies and also take up other professional courses. But at the same time, it is in the interest of the country, the world, the humanity, that the agriculture is given importance, and that should be in focus and priority for all the governments, and the government should take initiative from time to time to mitigate the sufferings of the agricultural community. It's not that the center and state governments have not done anything for agriculture. They have done considerably, but at the same time, the innumerable problems that are there, and particularly as I mentioned, the adverse climatic conditions, the farmers are suffering a lot, and the input cost of agriculture is going up. That is another important aspect. One may say, sir, the quintal paddy this is the rate and this is the very attractive and all. But you must understand the cost of production of agriculture. This has to be kept in mind by all politicians, planners across the country. The cost of inputs is going up, fertilizer, pesticides, labor cost, even the interest rates are all going up from time to time, thus causing hardship to the agricultural community. Keeping this in mind, the MSP should be revised from time to time. And I don't want the government to buy the entire product. It's not possible for any government. It may be very easy for politicians to make speeches when they are in opposition. And they find it how hard it is when they are in government. This has been my own experience because I worked in opposition and I worked in government and I also worked as a chairman of the upper house of the Parliament of India. The reality is that the resources of the government, they have to be distributed on various important sectors. But as I was trying to impress that as more than 50-60% of the people are still living in agriculture, and there is a need to keep them engaged in agriculture in order to feed the people of this country. And we always used to say that Sarve Jana Sukhino Bhavantu. We always used to consider world as one family. And we feel it's our bounden duty not only to feed the Indian population, but also to feed the humanity. The world also looks to India for food grain import in their respective countries. We are making strides in various sectors. We have seen our scientists, great scientists, how they have come out with that vaccine. And we have supplied free vaccine to many of the nations across the globe, thanks to the scientific community. But at the same time, in spite of the difficulties, hardships, please recall the contribution made by the agriculture community during the natural calamity. Agriculture production has gone up in spite of the hardships during the corona. That shows the resolve of the Indian agricultural community. That being the case, we must give topmost priority to the agriculture, to the welfare of the agriculture community. Rural, I remember
when Sri Atal Bihari Vajpayee ji has called me and told me that you have to join government after the demise of late Rangaraja Kumaramangalam. I was always in the party when many of my colleagues have joined the government. I remember. Then he told me that you take that energy portfolio which was held by Sri Rangaraja Kumaramangalam. I politely told him, sir, I can't manage it because I don't have any knowledge. The subject, I am an art student, son of a farmer. Then he asked me, what is the portfolio you want? I told him agriculture. Then he asked his secretary, by agriculture, then the secretary told him, no sir, it is held by Sri Nitish Kumar or Adai. So Prime Minister told me that it's not possible to disturb an Adai. So what is your next choice? Chemical and fertilizers? I said, sir, no sir, that subject also I am not well versed. Then finally he got tired and then he asked me, what is it? What portfolio you want? I said, sir, I don't want any academic finance related portfolios. I want rural development. Prime Minister looked at me and laughed. मालूम है क्या है? What is rural development? ग्रामीण विकास क्या होता है? I told him, sir, I know. Then he happily gave me that portfolio. I could understand and also make my own contribution in that sector because rural development, as I told you, is very important. We have to bridge the gap between urban and rural areas. The attention is more on urban areas and tension in the rural areas suggests to us that we need to focus more on the rural development also. I had the fortune of being rural development minister, then agricultural and then urban development minister also. Both ministries, one in Vajpayee's regime, other in Narendra Bhai's regime. I was wondering why this portfolio is given to me, urban development. Then they told me, because most of the rural people are coming to urban area, you have to take care of their interests. So this portfolio, right? Every subject, every aspect of public life is important. But rural development, connectivity, electricity, transport, drinking water, drainage, roads, these are all very important. I fondly remember, and also Swaminathan ji also told me that it's good that this initiative was taken during Vajpayee's regime, that Gramin Sadak Yojana, rural road program was taken up during the period when I was the minister. He was very happy about it, we used to discuss. And I can tell you, the system is such that when I suggested this, the finance minister said it's not possible. I told him we are going for a national Swarna Chaturbhuja Yojana, Border Coordinator Project. And why you are saying no to this rural roads? He said for Garden Coordinator, you get toll and you can pay back and then repay to the banks. But the rural roads, you can't have toll. And if you tax rural people, you know what will happen. So then I told him, sir, you must also remember that there is an urban-rural divide that's taking place. The finance minister at the time, Sri Yashwant Sinha, told him, you are talking of highway, rural people are saying no way. You are talking of overhead tank, they are saying even our tank is not taken care. You are talking of bypass, they are saying we don't even have a pass within our village. Keeping this in mind, Prime Minister told me, in your own way, you impress
the cabinet. I do not know how to exactly impress them in my own way. I said, if you do not have a connectivity to the rural area, nobody will come to the village. No doctor, actor, tractor running farmer or collector, VDO, ADO, DDO. Nobody will come to the village. Because connectivity is important. This connectivity, I salute to the great memory of Sri Atal Bihari Vajpayee ji that he took initiative in spite of resistance of the finance ministry and sanctioned that scheme. See, connectivity is important. Food production, keeping the rise in the population, the way population is going up, and some of our friends were feeling very happy. Our population is now trying to cross China. That I don't think it's a very happy news. We need to provide food, but at the same time we need to take care of the producers and sustain agriculture. Agriculture has always been an integral part of our cultural and civilizational journey. Agriculture is our basic culture. This has to be remembered by one and all. This is the backbone of Bharat's economy, rural economy. Today, the Indian farmer has been achieving record levels of productivity, where a lot of credit goes to the tireless efforts of our hard-working farmers, the contribution of scientists. The policies of successive governments have significantly contributed to the growth of agricultural sector. There is a pressing need to diversify agricultural production in the country through meticulous planning. We have to make conscious efforts to reduce the cereal production and increase the production of pulses, oil seeds, and other crops. Such a tactful shift is also expected to ensure remunerative prices to the farmers. The public distribution system needs to be streamlined to ensure better food distribution. It should also be percolate to the neglected segments, including the migrant labor and the nomads who dwell up on urban footpaths by the roads. So climate smart agriculture, in line with Professor Swaminathan's vision, is the need of the hour. He talked about climate smart agriculture. Many people initially could not understand even. Sustaining destitute homes, encouraging community participation through local bodies and voluntary networks would help greatly in fighting the crisis of widespread hunger. It's not that you increase the food production, but it should reach various segments who are in dire need, because we have haves and have-nots. We have people who are suffering without food. So it is the duty of the government to formulate policies to see to it that those sections are taken care. As Professor Swaminathan has suggested, we are encouraging the farmers to diversify their crops. Every effort has to be made to make agriculture climate resilient, profitable, and productive, so that the food and nutritional requirements of the millions of the people are met. Some time back, I had an opportunity to visit Vietnam. And to my present surprise, farmers there, they were talking that Swaminathan ji introduced paddy in Vietnam and also coffee in Vietnam. And they told me about the food grain production, which exceeds the production levels of Indian farmers, such a small country. Focus by their scientists and also proper understanding by the farmer community has made that situation. We should take clue from that, and our people, particularly the younger generation, they must take more and more interest in agriculture, lab to land. The scientists also must frequently visit the villages, interact with farmers, understand their problems, and then come with solutions.
Swaminathan ji always used to do that. Key issues that affect agriculture productivity, all of which were highlighted by Professor Swaminathan ji in his reports, include the decreasing size of agricultural land holdings, continued dependence on the monsoon, inadequate access to irrigation, lack of timely accessible to farmer agriculture credit. Timely credit is very much required. Unremunerative prices of the farmers, the lack of adequate cold storage facilities, and an efficient marketing network also is to look into. We need to address all these issues on a war footing to make the Indian farmer realize their potential. Centre on its part has launched a number of initiatives to make agriculture profitable. State governments everywhere should supplement the efforts. Centre and state, they must work together. This is a subject concerning the core life of the people of the country. There is no need, there is no scope for politics in this. They should work together. This is the International Year of Millets, rightly described by Prime Minister Narendra Bhai as Sri Anna. There is tremendous scope to bring back forgotten minor millets like sorghum, pearl millet, finger millet or ragi, foxtail millet, proso millet, brown top millet, which are being rediscovered as healthy food options for combating the problems of diabetic, blood pressure, heart diseases and other ailments. We must also educate our youngsters on two issues. One is the lifestyle, second is food habits. Eating cooked food is the need of the hour. Some of the children, because of the propaganda and also the Western culture, they are getting into the packed food. So one boy told me, and I was talking about this pizza, burger and other food, sir, it is instant. I told him instant food means constant disease. This has to be understood by one and all. Food cannot be instant. It has to be cooked properly. And the millets, I remember those days where I didn't have proper irrigation. The millets, the ragi, the sadza, the jowar, the bajra. Food we used to eat very strong, very strong. We are now physically appearing to be very this thing. But at the same time, we don't have proper food. And we need to guide our younger generation. And we must come out with new ideas, new varieties of food. And we must revert back cooking food at home. Recently I was addressing a meeting, I told them in Telugu, Vanta gadini marchipote, janta vidipoddi. If you forget the kitchen, you will forget the family union also. Kitchen plays an important role in our life. This has to be kept in mind. Not that woman should be confined to kitchen. Both men and women, they can take care of the cooking. That's not an issue. And that should be followed also. My dear friends, the need of the hour, once again I come back, I suggest to every politician, please go through the recommendations of Swaminathan ji. Swaminathan committee recommendations, very comprehensive, very in-depth. The government have implemented some of the recommendations, but there is every need to implement these recommendations. He had a vision, he had a clarity of thought, and he has ability to express, to convey. Keeping that in mind, I suggest to everyone to go through the recommendations of the Swaminathan Commission. Friends, we can go on talking about his contribution to agriculture. And we are happy that this great son of this great country is from our region. And we should make our children to study the life and teachings and preachings of Swaminathan. The government also should include life and teachings of Swaminathan ji as a subject in our educational curriculum.
This is also equally important. And then I am also happy that his daughter, Swaminathan, is doing a wonderful work, held important positions, and she will continue the legacy of Sri M.S. Swaminathanji. Each one of us should visit M.S. Swaminathan Foundation, interact with the people there, see and understand the work that is being done according to the vision of the great son of this great country. And that will be our humble, following his teachings and preachings, will be the humble tribute to the great son of this great country. Thank you very much. Nandri, vanakkam. Thank you, sir, for accepting our invitation. Of course, you have filled our minds with provocating thoughts. It's my immense pleasure to welcome Mr. K. Selva Perundahai, leader of Legislative Party, Chennai, for addressing the event. நம்முடைய ஐயா சுவாமிநாதன் அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் இந்தியாவின் மேனாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களே, தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மேனாள் மேயர் பாசத்திற்குரிய சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் தோழர் மகேந்திரன் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் மகேந்திரன் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் PR பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் திரு பரசுராமன் அவர்களே, இதற்கெல்லாம் மேலாக நம் முன் அமர்ந்திருக்கும் திரு சுவாமிநாதன் அவர்கள் உருவமாய் மருத்துவர் சுவாமிநாதன் அவர்களே, இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, ஒரு மனிதர்கள் பிறப்பது உண்டு, சாதனையாளர்களாக இருப்பார்கள், பேரறிஞராக இருப்பார்கள், விடுதலை வீரர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு நாட்டுடைய துயரத்தை துடைப்பவர் ஒன்று இறைவனாக இருப்பான், இல்லை என்றால் இறைவனுடைய உருவில் ஒரு மாமனிதர்கள் தோன்றுவார்கள். அப்படி பிரிட்டிஷ்காரர்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வறுமையும் பஞ்சமும் ஒரு தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு நிகராக, சோமாலியாவுக்கு நிகராக வந்து விடுமோ என்று அச்சப்படும் வேளையில் ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் தோன்றி இந்த வறுமையை பசி பிணியை ஒழித்தார் என்றால் அது நம்முடைய ஐயா சுவாமிநாதன் அவர்கள் மட்டும்தான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கடந்த வாரம் சட்டப்பேரவையில் என்னை போன்ற இவர் மீது அபிமானம் உள்ளவர்கள், இந்த தேசத்தின் மீது பற்று உள்ளவர்கள்லாம் ஒரு கடிதம் எழுதினோம். முதலமைச்சரிடம் இதை கொடுத்து அவருக்கு நாங்கள் எழுதியது வேளாண்மை கல்லூரியில் கோயம்புத்தூரில் ஒரு சிலை வைக்க வேண்டும், பெயர் வைக்க வேண்டும் என்று. இதை எழுதி கொஸ்டின் அவர் முடிஞ்ச பேர் போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது போய் சேர்றதுக்குள்ளேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு என்ன கௌரவம் சேர்க்கணும்னு நினச்சாரோ, ஒரு செய்தி போகிறதுக்கு முன்னாடி 1 டன் அறிவிப்பில் அவர் நம்முடைய பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவப்படுத்தினார். அந்த அவையில் நாங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு அதற்கு நன்றி சொல்லி பேசும் பொழுது ஏதோ நம்முடைய தந்தைக்கு, ஒரு பெரியவருக்கு, இந்த தேசத்தின் தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய மகுடம் சூட்டியது போல் எல்லோரும் பேசினார்கள். நான் மட்டும் இல்லை, எல்லா சட்டமன்ற கட்சி தலைவர்களும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து அந்த பேரவையில் இவருடைய அருமை பெருமை தெரியாத செய்திகளெல்லாம் அன்று பதிவு பண்ணார்கள். நான் நினச்சிருந்தேன் நான் தான் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். ஆனால் என்னை விட தெரிந்தவர்கள்லாம் அந்த அவையில் மிகவும் அவரை பற்றியான, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, எவ்வளவு பட்டம் பெற்றிருக்கிறார், அவருடைய மாணவர்கள் யார் யார், ஐயாரெட்டு என்றால் என்ன, ஐயாரெட்டு வடார்காடு மாவட்டத்தில் உற்பத்தியானது, அந்த கணேசன் என்ற பெரிய மகனுக்கு ஐயாரெட்டு என்று பெயர், இதையெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு செய்தி. இதையெல்லாம் அன்று பதிவு பண்ணார்கள். அந்த பதிவு பண்ணதெல்லாம் காரணம் திரு பரசுராமன் அவர்கள் தான் நான் புரிய வந்தது. எல்லோரும் அவரோடு கேட்டிருப்பார்கள், இவருடைய சாதனைகள், தெரியாத உண்மைகளை எல்லாம் சொல்லுங்கள் என்று.
நான் அவர் இறந்த அன்றைக்கு வியட்நாமில் இருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்காக நான் வட வியட்நாமில் இருக்கும் பொழுது அங்கே இறப்பு அன்றைக்கு தெரிஞ்சவுடன் தொலைபேசியில் திரு சுவாமிநாதனோட அம்மையார்கிட்ட சொல்லுங்கள், நான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவருடைய நலம் விசாரித்து ஒரு புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு போனேன் மருத்துவர் அம்மாக்கிட்ட, என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லுங்கன்னும் போது, எங்கே இருக்கீங்கன்னா வியட்நாமில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், வியட்நாமில் இருக்கிற அதிபரே ஐயாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவர்கிட்ட கடைசி அவர் பிஹெச்டி பண்ணவர், ஐயா பேர்லேயே வந்து சுவாமிநாதன் நெல்லுன்னு வியட்நாமில் இருக்குது, அவருடைய வித்துக்கள் தான் அங்கே இருக்குது நெல்மணியா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய செய்தியை அங்கே பதிவு பண்ணார்கள். அந்த அடிப்படையில் முதலில் இந்த கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழாரத்தை வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் அவர் சூடினார் என்பால் ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருக்கு நன்றியை இங்கே உங்களின் மூலமாக, இந்த மேடையின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எவ்வளவு விருதுகள் வாங்கினார் என்று காலையில் என் மக சொன்னான், அவரை பற்றி பேச போகிறேன் எதனா சொல்லுங்கன்னு. அப்போ என்ன சொன்னால், 32 விருதுகள் அவர் வாங்கின விருதுகள் வந்து 33 தேசிய விருதுகள், 32 சர்வதேச விருதுகள், அவர் கௌரவ டாக்டராக 84 டாக்டரேட் வாங்கியிருக்காருன்னாங்க. அப்போ அடுத்தது சொன்னாங்க, நீங்கள் பேசும்போது சொல்லுங்கள், அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும், நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள், உங்கள் ஆட்சி வரப்போகுது, உங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா காங்கிரஸ் அரசாங்கத்தில் பாரத ரத்னா கொடுங்க. ஒருவேளை அவ்வளோ நேரம் காத்துலன்னா கூட மேதகு துணைத் தலைவர் வந்திருக்கார் இந்த நாட்டோட அதிபர், அவர்கிட்ட நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, எங்கள் ஆட்சி வர்றதுக்குள்ளேயே 6 மாதம் இருக்குது, நீங்களே அறிவித்து பாரத பிரதமர்கிட்ட சொல்லி, ஏன்னா அதுக்கு உரித்தானவர், பாரத ரத்னா யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு தகுதியானவர் பேராசிரியர் சுவாமிநாதன் என்றதை சொல்லுங்கன்னு என்னுடைய 22 வயது மகள் சொன்னால், அதை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மேனாள் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். ஒரு வேலையை நீங்கள் தவறினால் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், அதற்கு நான் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு, ஒரு மனிதன் எப்படி தோன்றுகிறார், எப்படி மறைகிறார் என்று நாம் சங்க இலக்கியத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பல செய்திகளை, இலக்கியங்களாகட்டும் இலக்கணமாகட்டும் நமக்குள்ளே பாரம்பரியமாகட்டும் எல்லாம் சொல்லுது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் சொல்கிறாள், பசியில் ஆகுக அப்படின்னு சங்க இலக்கியத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த நாட்டில் பசியே இருக்கக்கூடாது. அப்போ பசியில் ஆகுன்னு அடுத்தது சொல்கிறா, நோய் பிணி தீங்குக அப்படின்றா. பசி இல்லைன்னா நோயே வராதரா, பசி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அப்படி ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தாண்டவம் ஆடின பொழுது அவருக்கு என்ன சிந்தனை இருக்கும்? ஒருத்தர் கூட சொன்னார், அவர் ஐபிஎஸ் கூட கிடைச்சது அவருக்கு போலண்டார். அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியல, ஐபிஎஸ் கிடைச்சதுன்னு சொன்னாங்க சுதந்திரம் வாங்கின உடனே. அப்போது அது மாதிரி ஒரு ஐபிஎஸ் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரிசாவில் கட்டாக்கில் வேலை கிடச்சிருக்கு, வாஷிங்டனில் வேலை கிடச்சிது, எல்லா நாட்டிலையும் வேலை கிடச்சிதுன்னாங்க. எனக்கு அதை விட பெரிய அதிர்ச்சியும் ஒரு பெருமையும் என்னன்னு அவரை பார்த்துன்னா, காலநிலை பருவ மாற்றத்தை பற்றி என்றைக்கு பேசியிருக்கார் அவர். காலநிலை பருவ மாற்றத்தை பற்றி ஜப்பானில் டோக்கியோவில் பேசியிருக்காரு, புதுடெல்லியில் பேசியிருக்காரு. அப்போ நாம் இன்றைக்கி 2-3 ஆண்டுகளாக காலநிலை மாற்றத்தை பற்றி சொல்லியிருக்கோம். காலநிலை மாற்றத்துக்கு ஒரு அமைச்சரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கார். ஒரு அமைச்சருடைய அந்த பார்த்திங்கள்லாம் அந்த பொறுப்புகள்லாம் வந்து காலநிலை பருவ மாற்றமும் ஒரு அமைச்சருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது பரபரப்பாக காலநிலை பருவ மாற்றத்தை பற்றி நம்ம ஒரு 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக பேசுகிறோம். இவர் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, இந்த நாடு எப்படி இருக்க போகுது, காலநிலை பருவ மாற்றம் வந்தால் இந்த இயற்கை சீற்றங்களுக்கு எப்படி பேரிடர்கள்லாம் நம்ம மக்கள்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது அன்றைக்கி டோக்கியோலையும் இந்தியாவிலையும் வலிமையான ஒரு குரல் ஒலிச்சிருக்குன்னா அது பேராசிரியர் ஐயா சுவாமிநாதன் குரலாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பல சாதனைகளை செஞ்சுருக்கார், சாதாரண சாதனை கிடையாது. அன்றைக்கி கூட இந்த ஐயா ரெட்டு பற்றி பேசும்போது, ஒருவேளை கேரளாவில் குரியன் இல்லை என்றால் பசுமை புரட்சி வந்திருக்கமா, இங்கே பேராசிரியர் சுவாமிநாதன் இல்லை என்றால் வேளாண்மை புரட்சி ஏற்பட்டு இருக்கமா. அப்போ நான் பேசும்போது கூட ஒருத்தர் சி சுப்பிரமணியம் வீட்டிலேருந்து பேசினாங்க, நீங்கள் சுவாமிநாதன் சாரை பற்றி பேசுகிறீங்கன்னா எங்கள் தாத்தாவை பற்றி பேசியிருக்கணும். யாரும்மா அவங்க தாத்தா அப்படின்னு கேட்டேன். அவர் தாங்க சி சுப்பிரமணியம், அவங்க 2 பேரும் அப்படி இருந்தாங்கங்க, 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டாங்க. நீங்கள் அவரை பற்றி பேசும்போது எங்கள் தாத்தா அவருக்கு ஒத்துழைச்ச. இப்போ அமைச்சர் இருக்கார், அமைச்சர் வந்து மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னு திட்டங்கள் தீட்டுவார், ஒரு வடிவமைச்சு கொடுப்பார், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அது 24 மணி நேரம் சிந்தித்து செயலாக்கம் கொண்டு வர்றது வந்து ஒரு விஞ்ஞானிகளாகவும் ஒரு மருத்துவர்கள் தான் இருக்க முடியும். அப்படி 24 மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கையை பசியில்லாத நாடாக்க வேண்டும்,
இந்திய தேசத்து மக்கள் வந்து வேறு நாடுகளில் கையேந்தி நிற்கக்கூடாது. 1960 மிகப்பெரிய பஞ்சம் வரும்போது அமெரிக்காவிலிருந்து கோதுமையை இறக்குமதி செய்தோம் என்று சொன்னார்கள். அப்போ கூட சொல்லுவாங்களாம், அமெரிக்கர்லாம் நாங்கள் கடலில் கூட்டுற கோதுமையெல்லாம் இந்தியர்கள் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இப்படி இந்த இந்திய திருநாட்டை தூக்கி உலக நாடுகளிலே நிமிர்த்தியது மட்டும் இல்லை, பசி இல்லாத நாடுகளாக ஆக்கினார். அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் என்னுடைய இரங்கலையும் தெரிவிக்கிறேன். நான் சொன்னது போல பாரத ரத்னாவுக்கு உரிய தலைவர் பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்கள், அவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும், அதை முன்மொழிகிறேன். எங்கள் ஆட்சி வந்த பேர் கண்டிப்பாக அவருக்கு வழங்கப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now, let us put our hands together in order to welcome Dr. N. Balaraman, former Vice Chancellor, Tamil Nadu Veterinary and Animal Science University, Chennai, for addressing the event. I would like to welcome Dr. N. Balaraman. மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, கேட்பதற்காக குழுமியுள்ள அன்பர்களே, நண்பர்களே, எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றி பேசுவதற்கு பல்வேறு தருணங்கள், பல்வேறு நிலைகள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் பாரத வேளாண் அறிவியலாளர்களுடன் முதன்மையானவர் சுவாமிநாதன் என்பதால் அவரை பற்றி சொந்த தொடர்பு கொண்ட நான் பேசுவது நல்லது என்று நினைக்கின்றேன். 1966 1976 வரை நான் கால்நடை மருத்துவ மற்றும் கால்நடை பராமரிப்புத் துறையில் பணிபுரிந்து அதன்பின் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சில ஆண்டுகள் இருந்து அதற்கு பிறகு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் முதன்முறையாக தோற்றுவித்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சர்வீஸ் மூலமாக ஐசிஏஆருக்கு வந்தடைந்தேன். என் பணிகள் ஒவ்வொரு நிலையிலும், அதாவது கிட்டத்தட்ட 7 மேல்நிலைகளை நான் எட்டியுள்ளேன். அத்தனைக்கும் காரணமானவராக இருந்தவர் எம்எஸ் சுவாமிநாதன் ஆவார். நான் இறுதியாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணி ஏற்றபொழுது என்னை தெரிவு செய்வதில் அவர் முதன்வராக இருந்தார்.
அதற்கு பிறகு நான் டாக்டர் அனந்தராவ், டாக்டர் டிஎன் புர்டாக்கூர் ஆகியோர் தொடர்பு எனக்கு கிடைத்ததுக்கு காரணமாக அவர்தான் இருந்தார். அதற்கு பிறகு நான் சிக்கிமில் பல்லாண்டு காலம் இருந்தேன். சிக்கிமில் இருந்தபொழுது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார். அதற்கு பிறகு சிக்கிமில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அவர் நேராக சிக்கிம் கேங்டாக்கை வந்து அடைவதற்கு பதிலாக கல்கட்டா வழியாக வந்தார். அவர் அந்த சிக்கிம் கவர்னர் ஆளுநர் அவர்களது விருந்தினராக வந்து இருந்தார். ஆனால் கல்கட்டாவிலிருந்து சிக்கிம் வரக்கூடிய ஒரு விமானத்தை தவறவிட்டு விட்டதால் அதற்காக தனிப்பட்ட முறையிலே கவர்னர் அவர்கள் ஏற்பாடு செய்து அதன் பின் அவர் வந்தார். அதற்கு பிறகு பல்வேறு நிலைகளில் நான் பணிபுரிந்த பொழுது துணைவேந்தர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு குழு அமைப்பின் மூலமாக அதில் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களும் உறுப்பினராக இருந்து என்னை தெரிவு செய்தார். அதனால் எனக்கு நேஷ்னல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற கர்னாலில் உள்ள அமைப்பிலிருந்து அங்கு இயக்குநராக பதவி பெற்று அங்கேயே தொடர்ந்து வேலை செய்யலாம் என்று இருக்கும் பொழுது எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தார். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் புரியவும் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகி தங்கிவிடவும் எனக்கு வாய்ப்பளித்தவர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் என்கிறார். தமது வீட்டையே ஒரு நூலகமாகவும் ஒரு ஆய்வுக்கூடமாகவும் அமைத்து தரமணியிலே இப்பொழுது அவர் பங்காற்றி வருகின்றார். அவரது திடீர் மரணம் 97 வயது நிரம்பினாலும் அவர் நம்மை விட்டு பிரிந்து விடுவார் என்று நாம் நினைக்க கூட முடியாத ஒரு தருணத்திலே அவர் இறந்துவிட்டார். அவரது வேளாண் தொடர்பான பங்களிப்பு மிகவும் அளவற்றது என்றே சொல்லலாம். அவருக்கு எனது காணிக்கைகளை சமர்ப்பித்து அவர் நினைவு இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலும் பல்லாண்டு காலம் மக்கள் உணவு கிடைத்து போற்றக்கூடிய அளவு அவர் நம் நெஞ்சில் நிறைந்திருப்பார் என்று சொல்லி உங்கள் சார்பிலே அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. It's time to invite Mr. C. Mahendran, leader of Communist Party of India, Chennai, for his valuable words. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் மேனாள் குடியரசு துணைத் தலைவர் அவர்களும்
அதே போல் அருமை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்களும் கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பெருமதிப்பிற்குரிய சௌமியா சுவாமிநாதன் அவர்கள், அவர்தான் அவருடைய ஐயா சுவாமிநாதன் அவர்களுடைய பணியை தொடர்ந்து முன்னெடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் எனக்கு பிறகு விவசாய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய பாண்டியன் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கிற போது அவரை ஒரு விஞ்ஞானியாக மட்டுமே என்னால் பார்க்க முடியவில்லை. விஞ்ஞானி என்ற தன்மையிலிருந்து ஆர்கானிக் இன்டலெக்சுவல் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். ஒரு மண்ணின் துயரத்தை, அந்த துயரத்தினுடைய ஆழத்தை, அந்த ஆழத்தை நன்கு உணர்ந்து அதற்காகவே தன்னை தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையைத்தான் ஆர்கானிக் இன்டலெக்சுவல், மண்ணின் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நபராக பார்ப்பார்கள். நம்முடைய விஞ்ஞானி அவர்கள் மிக விரிந்து பரந்த அந்த காவேரி டெல்டாவிலே பிறந்தவர். கும்பகோணத்தில் தான் அவர் பிறந்தார். அவருடைய வாழ்வினுடைய எல்லைகள் அந்த காவேரி கரையில்தான். வரலாற்றினுடைய விவசாயத்தினுடைய பல வாழ்வு, பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த இடம் அந்த காவிரி டெல்டா. விவசாயம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்த இடங்களில் மிக முக்கியமானது அது. அந்த இடத்தில் பிறந்த அவருக்கு இந்தியாவினுடைய பசியை போக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 18, 19வது 2 நூற்றாண்டுகளில் மட்டுமே இந்தியாவில் பசியாலும் வறுமையாலும் 8 கோடி மக்கள் செத்திருக்கிறார்கள். ஒருவர் இருவர் அல்ல. ஆங்கிலேயர்களுடைய வருகை, அவர்களுடைய பொருளாதாரம், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஒரு உலக போருக்கான அதனுடைய செல்வங்களை எல்லாம் கொண்டு சென்ற காலத்திலே ஏற்பட்ட வறுமை, இவை எல்லாம் சேர்ந்து 8 கோடி பேர் இறந்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் வங்க பஞ்சத்தை பற்றி இங்கு குறிப்பிட்டார்கள். அந்த உணர்விலிருந்து தான் அவருடைய சிந்தனை தோன்றி இருக்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய நண்பர் தோழர் செல்வ பெருந்தகை இங்கே குறிப்பிட்ட போது அவருக்கு பல பொறுப்புகள். அவர் ரொம்ப ஒரு எல்லா மதிப்பெண்களையும் பெற்று எந்த ஒரு உயர் பதவிக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்றவராக இருந்திருக்கிறார். அப்படி தகுதி பெற்ற ஒருவர் விவசாயத்தை ஏன் தேர்வு செய்தார்? இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த தேர்விலே அவர் ரொம்ப ஆழமாக அதை தேர்வு செய்து அதற்காக அவர் உழைத்தார். ஆனால் தான் அந்த பசுமை புரட்சியை பற்றி கூட பல விமர்சனங்கள் உண்டு. அதை நான் இந்த மேடையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பசுமை புரட்சியால் நன்மை ஏற்பட்டிருக்கிறதா அல்லது அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தது என்ற விவாதங்கள் எல்லாம் கூட இருக்கிறது. அறிவியல் துறையிலே, விஞ்ஞானத்திலே, ஜனநாயகத்திலே மாற்று கருத்துக்களை இணைத்து பார்ப்பது மிகவும் அவசியமானது. ஆனால் அதே நம்முடைய அந்த பசுமை புரட்சிக்கு தலைமை ஏற்று அதை செயல்படுத்திய நம்முடைய எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் அதுவிற்கேற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பிற்காலத்தில் ஆராய்ந்தார். இதை யாரும் பல பேர் பார்க்கறது கிடையாது. அதை இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் என்பதை பற்றிய அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மிகவும் முக்கியமான சிந்தனைகள். அதே போல் இந்திய பொருளாதாரத்தினுடைய, இந்திய விவசாய பொருளாதாரத்தை போல ஒரு காம்ப்ளிகேட்டட், மிகவும் சிக்கலும் குழப்பமும் நிறைந்த ஒரு பிரச்சனையை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. காரணம், ஒரு தொன்மையான விவசாயம் ஆங்கிலேயர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. நம்முடைய நாட்டில் வறுமை அதிகம் இருக்குது, மக்கள் அதிகம் இருக்கிறாங்க. விவசாயிகள் ஒரு ட்ரெடிஷ்னல் விவசாயத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஏற்படுகிற போது புதிய த கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட் என்று சொல்லுகிறார்களே, அந்த விவசாயினுடைய உற்பத்தி பொருளை ஒரு மார்க்கெட் ஆகிற போது என்னென்ன பிரச்சனை வருது? இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உழைப்புக்கேற்ற பயனை அவர்களால் பெற முடியவில்லை. இதான் நிதர்சனமான உண்மை. இங்கே மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளில், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சப்சிடிஸ் தர்றாங்க, அளவுக்கு அதிகமாக தர்றாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளால் விவசாயம் செய்ய முடிகிறது. ஆனால் இங்கே செய்ய முடியல. இந்த கேள்வி வந்தபோது தான்
அந்த கேள்விக்கான ஆய்வை அவருடைய கமிட்டி அதை எடுத்து படித்து பார்த்தோம்னா தெரியும். ஒரு தொழிற்சாலை நடத்துகிறாங்க, அந்த தொழிற்சாலையில் அதனுடைய அந்த வருமானம் என்று பார்க்கிற போது அந்த தொழிற்சாலைக்கான வாடகையை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயி நிலம் வச்சிருக்கிறான், அவன் நிலத்துக்கான வாடகையும் சேர்த்து அந்த விவசாய வருமானமாக கணக்கிடுறது கிடையாது. குடும்பங்கள் பார்த்திங்கனாக்க ஒரு குடும்பமே இரவு பகல் என்று பாராமல் அப்படியே குடும்பமாகவே வயல்வெளிகளில் கொள்ளைகளில் இருப்பார்கள். அதான் வாழ்க்கை முறை. ஆனால் அதெல்லாம் கணக்கில் எடுக்கிறதில்ல. அப்போ அளவீடுகள், விவசாயினுடைய வருமானம், விவசாயத்தின் வருமானத்தை ஒரு அளவீடாகவும் தொழில் மற்ற வியாபார விஷயத்தை இன்னொரு அளவீடாகவும் வைத்து பார்க்கிற போது விவசாயிகளுக்கு உரிய செலவை அல்லது அதனுடைய பிரைஸ், அதனுடைய விலையை சரிவர செய்து கொடுக்க முடியவில்லை. இதுதான் இந்திய பிரச்சனை. அப்போ இந்த இந்திய பிரச்சனையை ஆராயிற போது தான் அவர் சப்போர்ட்டிங் பிரைஸ் என்கின்ற ஆதார விலை, அந்த ஆதார விலை இல்லாமல் விவசாயியால் வாழ முடியாது. இது அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த அறிக்கைக்கு பிறகுதான் இந்தியாவில் அது ஒரு விவாத பொருளாக மாறியது, இந்த ஆதார விலை என்பது. அதே போல் இன்சூரன்ஸ். நான் ஏன் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாக்க, இந்த மாதிரி கூட்டங்களெல்லாம் வெறும் அஞ்சலி கூட்டங்களாக மாறிவிடக்கூடாது, அடுத்த கட்ட செயல்பாட்டு கூட்டங்களாக மாற வேண்டும். ஒரு மாமனிதரை பற்றி, அவருடைய பாதையை பற்றி நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அதை செயல்படுத்த வேண்டும். அதற்குள் இருக்கக்கூடிய தி சோஷியல் இம்ப்ளிகேஷன், ஒரு சமூகத்தினுடைய பயன்பாடு. ஏன் மற்றவர்களை விட இவர் புகழப்படுகிறார் என்று சொன்னால் இவருடைய கொள்கைகள் சமூகம் சார்ந்தது. சமூகத்திலே பசியால் வாடக்கூடிய ஒரு மனிதன் அந்த பசியற்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை விஞ்ஞானபூர்வமாக எப்படி அணுகுவது, சமுதாய அடிப்படையில் எப்படி அணுகுவது, ஒரு விவசாய பொருளாதார அறிஞர் என்ற முறையில் எப்படி அணுகுவது என்கின்ற ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை இவர் பெற்றிருந்தார். அதனால தான் நான் அந்த விருதுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் கூட இதையெல்லாம் கடந்த மனிதர் அவர். மகாத்மா காந்தியை நீங்கள் விருதுக்குள்ளே அடைக்க முடியுமா? அண்ணல் அம்பேத்கரை விருதுகளுக்குள்ளே அடக்க முடியுமா? அதே போல் நான் சொல்லுகிறேன், நம்முடைய விஞ்ஞானி சாமிநாதன் அவர்களையும் விருதுகளுக்குள் அடக்கிவிட முடியாது. அது தாண்டின மனுஷர் அவர். அவருடைய வாழ்வு என்பது இருக்குது, இந்த மக்களோடு இணைந்திருக்கு. அவரை பற்றி அவருடைய கிரிட்டிசிசம், அவருடைய பாதையில் ஏற்பட்ட ஒரு பசுமை புரட்சியில் ஏற்பட்ட நெகட்டிவிசத்தை பற்றி கூட அவர் எழுதுகிறாரு. எக்கலாஜி ப்ராப்ளத்தை பற்றி எழுதுகிறாரு. ஆர்கானிக்ங்கிறது எவ்வளோ முக்கியமானது என்பதை பற்றியும் அவர் செய்கிறார். அவங்களுடைய இப்போ அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய விஷன் பழைய விஷன் அல்ல, புதிய மாற்றங்கள், புதிய சிந்தனைகள், கால மாறுதலுக்கேற்ற சிந்தனைகள். ஒரு காலத்தில் ஒன்று தேவையாக இருக்கலாம், அடுத்த காலத்தில் தேவைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. காலம் மாறுது. பசியால் மனிதன் சாகின்ற போது இருந்த அதே பிரச்சனை இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வேற பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இதுதான் ஒரு டயலெக்டிக்கலாக ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு பார்வையை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பார்வையை கொண்ட ஒரு மாமனிதர். எங்களை போன்ற பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மரியாதை அவர் மீது வைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், எங்களுடைய வாழ்வே எளிய மக்களுக்காக நாங்கள் அர்ப்பணித்தவர்கள். ஒரு பசி இல்லாத உலகம். அப்போ ஒரு பசி இல்லாத உலகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அலையாத்தி காடுகள் என்பது தமிழகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. மாங்க்ரோஸ் காடுகள், அந்த மாங்க்ரோஸ் காடுகள், அந்த கடற்கரை பாதுகாப்பை பற்றிய அவருடைய கொள்கைகள் முக்கியமான கொள்கைகள். அந்த புயல் வர்றபோது, சுனாமி வர்றபோது, அந்த கடலையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய அந்த இயற்கையிலே அமைந்த மாங்க்ரோஸ், தமிழில் அலையாத்தி காடுகள் என்று மக்கள் அதை சொல்லுகிறார்கள். அந்த அதனுடைய வேர்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மண் அப்படியே ஒன்றும் செய்ய முடியாது, அலையாலும் செய்ய முடியாது, புயலாலும் எதுவும் செய்ய முடியாது என்ற அளவிற்கு அதனுடைய உறுதி வாய்ந்த ஒரு சுற்றுச்சூழல் தன்மை அந்த தாவரத்துக்கு இருக்குது. அதை அமைக்கணுங்கிற திட்டத்தை அவர் கொடுத்தார். இப்படி பல சிந்தனைகள். இன்னமும் கூட அவருடைய சிந்தனைகளை எல்லாம் அடுத்த தலைமுறை இன்னும் விரிவாக ஆராய்ந்து அதை முதன்மை ஆய்வாக கொண்டு விரிவாக ஆராய்ந்து அதை மேம்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கடற்கரை நீளமான கடற்கரை. அதே போல் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாய நிலங்கள்
வித்தியாசமானவை. கேரளாவை பார்த்திங்கன்னா வெறும் மேடு தான் அதிகம், விவசாய நிலம் குறைவு. அதே போல் ஆந்திராவில் நிறைய நெல் விளைவித்தாலும் கூட பள்ளத்தாக்குகள் ஜாஸ்தி. ஆனால் சம நிலப்பரப்பை கொண்ட ஒரு மண் நம்முடைய தமிழ்நாடு. ஆறுகளும் அதை போல் இருக்கிறது. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இந்த மண்ணுக்கு இருக்குது. இதை பற்றியெல்லாம் அவர் நிறைய ஆய்வு செஞ்சுருக்காரு. அவருடைய ஆய்வகமும் அதை பற்றிய செய்கிறார்கள். அது புதிய விஞ்ஞானிகள், இளைஞர்கள், சமூக பொறுப்பாளர்கள், நம்முடைய விவசாய சங்கத்தை சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே அந்த ஆய்வை மேலும் முன்னெடுத்து முழு சமூகத்திற்கும் அது பயன்படக்கூடிய வகையிலே அதை செயலாக்க வேண்டும். இதுதான் அந்த மாபெரும் விஞ்ஞானி, மாபெரும் அந்த மனித வாழ்வின் மீது அவ்வளவு ஒரு பசியில்லாத ஒரு வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய பசியை அகற்றுவதற்காக அந்த சிந்தனைக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும், வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட புதிய ஏற்பாடுகள், புதிய முன்னெடுப்புகள் இன்றைய காலத்தில் தேவைப்படுகிறது. அதை அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களிடம் விடுத்து நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now, let us put our hands together to welcome Mr. T. Ramakrishnan, Senior Journalist, Chennai, to address the gathering. Okay, next, let us put our hands. Now, I feel great pleasure to invite Dr. Bhaskaran Manimaran, former Vice Chancellor, Tamil Nadu, Dr. J. Jayalalitha Fisheries University, Nagapattinam, for delivering his valuable words. Respected dignitaries on the dais, off the dais. Esteemed followers of Professor and friends, Muthamil Selvan, President of Tamil Nadu, President of Agricultural Scientific Tamil Society, respected Chairperson of MSSRF, Dr. Swaminathan Madam, good evening to all. Today we gather with heavy hearts to remember and pay our respects to a remarkable individual, a true pioneer in the field of agriculture, coastal management, and the champion of fisher folk. Professor's contribution to our nation and the world at large are immeasurable. We are here to honor the life and legacy of Professor M.S. Swaminathan. Professor Swaminathan was not merely a name. He was an inspiration, a guiding light for generations of scientists. I received first blessings from the professor after taking the charge as founder Vice Chancellor of Tamil Nadu Fisheries University. A most memorable moment in my life. Professor is a beacon of hope for those striving to eradicate hunger and poverty through sustainable agriculture. Professor is a visionary in coastal system and a tireless advocate for fisher folk. Though Professor is absent amidst us, his legacy lives on through the M.S. Swaminathan Research Foundation, MSSRF. Being a representative from the fisheries sector, I would like to mention Professor's translational research contribution to the coastal systems and communities. People talked a lot about Professor's contribution to the agriculture,
This is my duty to mention few about the professor's contribution to the coastal systems. The MSSRF, under his visionary leadership, introduced a groundbreaking initiative known as Linking Fisherfolk with INCAI's Potential Fishing Zone Advisories through MSSRF's Village Knowledge Centers and Village Resource Center. This is an innovative service. This innovative service, which became a lifeline for fisherfolk, provides vital information on the location of potential fishing zones where marine life is abundant. These advisories, generated through cutting-edge technology, empowered fisherfolk to make informed decisions about where to cast their nets, ensuring better yields and sustainable fishing practices. These grassroots level institutions served as hubs of knowledge and information, connecting remote coastal communities to valuable data, weather forecasts, and other critical resources. Professor Swaminathan's commitment to the last mile, ensuring that most vulnerable and marginalized communities had access to the latest tools and information, was truly very exceptional. Apart from this, Professor has guided commendable work in the fields of conservation and rejuvenation of mangroves as bioshield, revival of coral reefs and seagrass beds, seawater farming, a novel project, seawater farming involving agri-aqua technologies. Above all, Professor's Fish for All initiative targeting the protein security to the poor is a monumental one. As we mourn the loss of this greatest scientist, advocate for coastal systems, champion of fisherfolk, visionary for protein security, and founder of MSSRF, let us also celebrate his incredible journey and countless lives he improved. Let us remember the humility with which he approached his work and the profound impact it had on the world. We must continue his mission, ensuring that his vision of a hunger-free world, sustainable coastal system, fish for all, and the safety of our fisherfolk, including initiatives like potential fishing zones, advisories with the community, becomes a reality. In closing, let us offer our deepest condolences to the family, friends, and the colleagues of Professor M.S. Swaminathan. Professor may be physically absent, but his spirit lives in the flourishing fields, thriving coastal ecosystems, the hearts of the fisherfolk he touched, and in the knowledge centers that continue to empower communities. May we honor his memory by carrying forward his work, striving for a world free from hunger, for the protection and sustainability of our precious coastal systems, and for the well-being and the prosperity of fisherfolk everywhere. Thank you, one and all. I take immense pleasure to welcome Dr. N. Madhivannan, Director, CAS Botany, University of Madras, Chennai, to share few words with us. மரியாதைக்குரிய திரு செல்வ பெருந்தகை, திரு சி மகேந்திரன், திரு PR பாண்டியன், திரு பலராமன், திரு மணிமாறன் உள்ளிட்ட மேடம் சௌமியா சாமிநாதன் உள்ளிட்ட அரங்கிலுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த மாலை வணக்கம். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற ஐயன் வள்ளுவன் வாக்குக்கு மிகவும் பொருத்தமாக புகழோடு தோன்றிய நம்முடைய பேராசிரியர் இப்போது நம்மோடு இல்லை. மிகவும் துயரமான நேரத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அவருடைய பணிகளை எனக்கு முன்னால் பேசிய அத்துணை பேரும் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். காலத்தின் அருமை கருதி ஒரு சில
வார்த்தைகளை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நம்மளுடைய உலகத்தின் வரலாற்றில் பார்க்கும்போது 2 பஞ்சம், ஃபெமைன்ஸ். இந்த ஃபஸ்ட் ஒன், முதலாக வந்தது வந்து ஐரிஷ் ஃபெமைன், அயர்லாந்தில் 1845 ஆரம்பித்து 1852 வரை அந்த பஞ்சம் மிக கொடுமையாக இருந்தது. அந்த காலகட்டம் நம் வரலாற்றில் இருண்ட காலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏறத்தாழ 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் அயர்லாந்து மக்கள் இறந்து போனார்கள், பட்டினியால் மடிந்து போனார்கள். 1 மில்லியனுக்கு, அதாவது 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அயர்லாந்து மக்கள் அந்த இடத்தை விட்டே இடமிருந்து மற்ற நாடுகளுக்கு போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு துயரமான வரலாறு நம் உலகத்தில் உண்டு. அதே போல் அதைவிட அதிகமான ஒரு மிகப்பெரிய துயரம் நம் இந்தியா 1943 ஏறத்தாழ 100 ஆண்டுகள் கழித்து அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை இந்தியா கண்டது. அது கிரேட் பெங்கால் ஃபெமைன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ வரலாற்றை பார்க்கும்போது அதனுடைய எஸ்டிமேட்டை பார்க்கும்போது 2.1 மில்லியன்லேருந்து 3 மில்லியன், அது கரெக்டாக தெரியல, அதிகபட்சம் 3 மில்லியன்னா 30 லட்சம் மக்கள் இறந்து போனார்கள், பட்டினியால் மடிந்து போனார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் இப்போ இருக்கிற பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அல்லது பங்களாதேஷ், ஒரிசா இப்படிப்பட்ட அந்த பகுதியில் அவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் நம்ம இந்தியா கண்டது. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ இந்தியாவை பார்க்கும்போதோ இல்லை உலகத்தை பார்க்கும்போதோ இப்படிப்பட்ட பெரிய துயரம் சம்பவம் இல்லை. இருந்தாலும் கூட சில ஆப்பிரிக்க நாடுகளில் நம்ம இப்படிப்பட்ட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமயத்தில் கூட ஒரு வீடியோ அந்த சோசியல் மீடியாவில் வந்து நான் பார்த்தேன். ஒரு நீண்ட கியூ, அதாவது பார்த்திங்கன்னா சிறு வயது பெண் குழந்தைகள், ஒரு 5லேருந்து 10 வயது குழந்தைகள் பெரிய கியூவில் நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசி சோறும் ஒரு குழம்பு வைத்துட்டு அவர் கூட்டு 3 கரண்டி எடுத்து போடுறாரு, ஒரு கரண்டி குழம்பு ஊற்றுறாரு, அது ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்புகிறாரு. இப்படிப்பட்ட துயரம் இப்போயும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்தியா இப்படிப்பட்ட துயரத்தை மீண்டு நாம் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனில் வந்திருக்கிறோம். உணவு உற்பத்தியில் தண்ணீரை பெற்றிருக்கிறோம். இது எப்படி வந்தது? இதற்கு மூல காரணம் யார் அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இதற்கு மூல காரணமாக இருப்பவர் நமது பேராசிரியர் மறைந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். அவரால் தான் இன்றைக்கி நம்ம உணவு உற்பத்தியில் தண்ணீரை பெற்று அனைவரும் 140க்கு மேற்பட்ட கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் நம்ம உணவு கொடுக்குற நிலையில் இந்தியா இருக்குது. அது மட்டுமல்ல, முன்னாடி பேசினவர் சொன்னாங்க, நாம் 100 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு நம்மளுடைய உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்திருக்கிறோம். அதுக்கு அவருடைய பணி மகத்தான பணி. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மகேந்திர ஐயா சொல்லும்போது அதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் சொன்னாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் பட்டினியாக வாடிய மக்களுக்கு சாப்பாடு முக்கியம். அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங்கில் அப்புறம் பேசலாம். சாப்பாடே எல்லாமே செத்து போகிற நேரத்தில் போயிட்டு அதுக்கு தேவையான தீர்வை எப்படி கொடுக்க முடியும்? அந்த தீர்வை அவர் கொண்டு வந்து கொடுத்ததால தான் இன்றைக்கி நம்ம பட்டினி இல்லாமல் இப்படி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு கூட முடியாமல் செத்து போகிற நாட்கள் இன்றைக்கி 3 வேளை 4 வேளை 5 வேளை சாப்பிட்ற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம், மூல காரணம் ஐயா தான். அதனால் எந்த டெக்னாலஜி இருந்தாலும் தேர் இஸ் அ கிரிட்டிசைஸ் இருக்க தான் செய்யும், இதுலேயும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த காலத்தில் அவர் திங்க் பண்ணியிருக்கிறார், ஆர்கானிக் ஃபார்மை எப்படி கொண்டு வரணும், மண்ணை எப்படி காப்பணும், அதாவது சாயில் ஹெல்த், அதுக்குன்னே ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எப்படி பண்ணணுன்ற அந்த சிந்தனையை அவர் அப்போவே விதைத்திருக்கிறார். அவர் திரு செல்வப்பிரதேவி சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சை வந்து 1983 பேசியிருக்கிறார். இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர் ஒரு விஷனரி. நினச்சி பார்த்தா ஒரு ஆச்சரியமான செய்தி. ஏன்னா சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி நம்ம நிறைய சாப்பிட்றோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். சின்ன வயசில் என் கிராமத்தில் பார்த்த நிகழ்ச்சிகள், கிராமத்தில் அப்போல்லாம் வந்து அரிசி வாங்க காசு இருக்காது. குறிப்பாக இந்த மாதம், அதாவது மழை காலங்களில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதத்தில் சாப்பாடு இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ எங்கள் ஊரில் மரளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, டேப்பியோக்கா. அந்த குச்சிக்கிழங்கு வாங்குறது போங்க. ஏன்னா 1 ரூபாய்க்கு 3 கிலோ கிடைக்கும். அரிசி 10 ரூபாய் இருக்கிற நேரத்தில் 1 கிலோ 1 ரூபாய்க்கு 3 கிலோ குச்சிக்கிழங்கு கிடைக்கும். மக்கள் வாங்க போவாங்க. வாங்கி வந்து இரவில் அவிச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கி காலம். அதாவது பரவாயில்ல, ஒரு சில பேருக்கு அது கிடைக்கும். சில பேருக்கு காசு கூட இல்லாமல் அந்த குச்சிக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கு எடுக்கிற நிலத்தில் தப்பி போன கிழங்கு, விட்டு போயின கிழங்கு இருக்கும். அதை பொறுக்கி எடுத்து வந்து தன்னுடைய பசியை போக்கின குடும்பங்கள், பல குடும்பங்கள் அந்த காலத்தில். ஆனால் இப்போ அப்படி இருக்கா?
எல்லாரும் நிறைவாக சாப்பிட்றோம். அதுக்கெல்லாம் காரணம், மூல காரணம் ஐயா தான். அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அது ரொம்ப ஆச்சரியமாக, அவரை நினச்சா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதிசயம், ஆச்சரியம், அற்புதம். அவரெல்லாம் அவருடைய செயல், சிந்தனைகள் எல்லாருமே இந்த சமுதாயத்தை நோக்கி தான் இருந்தது. விவசாயிகள் மாத்திரமல்ல, பெண்கள் எம்பவர்மெண்ட் அவர் பார்த்து சொன்னது, நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், அதுதான் நிறையா, கிளைமேட் சேஞ்ச், இவர் சார் சொன்னார் அலையாத்தி காடுகளுடைய பங்களிப்பு, இது எல்லாத்தையுமே சிந்தனை கொண்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் கொண்டு வந்தவர் நமது மறைந்த பேராசிரியர் எம்எஸ்எஸ் அவர்கள். அவருடைய சிந்தனைகள், அவருடைய முடிவுகள், தீர்க்க தரிசனம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்தா, ஒரு மருத்துவ குடும்பத்தில் பிறந்தவர், அந்த குடும்பம் மருத்துவர் ஆகணும்னு நினச்சாங்க, அதுக்காக விலங்கியல் துறை படித்தார். ஆனால் அந்த மக்கள் பட்டினியால் சாவறதை பார்த்துட்டு நான் விவசாயத்தை தான் ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலான முடிவு நீங்கள் நாங்கள் எடுக்க முடியுமா? நம்ம என்ன நினைப்போம், அப்போ டாக்டர் கிடைச்சா படிச்சுட்டு டாக்டராக எல்லாம் சீக்கிரம் செட்டில் ஆகலாம் லைஃப்லன்னு நினைப்போம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. ஒரு விவசாயம் அந்த படிப்பை படித்து அங்கேருந்து எம்எஸ்சி படித்தார். படிச்சுட்டு ஐபிஎஸ் பாஸ் பண்ணன்னு செய்து நான் இப்போ படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வேலை கிடைச்சா நம்ம காலகாலத்தில் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிற காலத்தில், அது அந்த காலத்தில் அதை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளி நான் விவசாயத்தில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம் நெதர்லாந்து போய், நெதர்லாந்துலேருந்து யூகே போய் பிஹெச்டி பட்டம் பெற்று அங்கேருந்து யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவுக்கு போயிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சினில் ஒரு போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அங்கே வேலை கிடச்சி, நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணப்போம், இந்த மாதிரி சாதாரண ஆள் இருந்தால் வேலை கிடச்சா அப்பா இல்லை அமெரிக்காவில் செட்டில் ஆகலாம் நினைப்போம். அவர் அப்படி நினைக்கல. நான் என்னுடைய தாய் நாட்டுக்கு தான் போக, அங்கே மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பட்டினியால் இருக்கிறாங்க, அதுக்கு என்னால் முடிந்த பணியை செய்யணும்னு சொல்லிட்டு அதை உதறி தள்ளி இங்கே வந்து ஐஆர்ஐயில் சேர்ந்து பணியாற்றி அதுக்கு டைரக்டர் ஆகி அப்புறம் அக்ரிகல்ச்சர் துறையில் பல்வேறு பணிகளை பண்ணி அப்புறம் மணிலாக போய் அது மாதிரி நிறைய பணிகளை அவர் பண்ணார். கடைசியாக முக்கியமான செய்தி சொல்ல வர அந்த எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார்மேஷன் எப்படி வந்தது, அவர் கொடுத்த அந்த பரிசு பொருள் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ், அதுக்கு ஒரு முழு தொகை கொடுத்தாங்க. நாமளாம் தான் என்ன பண்ணுவோம், வாங்கி அந்த அதான் செட்டில் பண்ணி பேங்க்கில் போட்டு குடும்பத்தெல்லாம் செட்டில் பண்ணிடலாம், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவரும் சாதாரண மனிதர் இல்லை, மாமனிதர். அதனால் என்ன பண்ணார், இந்த பணத்தை வைத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், இன்னும் மேம்படுத்தணும், விவசாயத்துறையை மேம்படுத்தணும், பெண்கள் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், இயற்கையை பாதுகாக்கணும், இதுபோல் பேரிடர் வரும்போது அதுக்கு வேணாம் நல்ல தீர்வை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை இங்கே நிறுவனம் இருப்பாருங்க. அது இன்னும் துவங்கி இருக்கிறதுனா அந்த விஷனரி அப்ரோச் எத்தனை பேருக்கு வரும். அதனால தான் அவர் மாமனிதராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி. ஆனால் குறிப்பாக நேரத்தை கருதி என்னுடைய பல்கலைக்கழகத்தோட தொடர்பை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு புகழ்மிக்க முன்னாள் மாணவர், அலுமினஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு சே திஸ். ஏன்னா அப்போ வேளாண் பல்கலைக்கழகம், இப்போ தான் வேளாண் பல்கலைக்கழகம், அப்போ வேளாண் கல்லூரி, அது சென்னை பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரி. அதில் படித்ததால் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முன்னாள் மாணவர், அதில் எனக்கு பெருமை. அது மாத்திரம் இல்லை, 1988ஆம் ஆண்டு நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படிக்க வரும்போது தாவரவியல் துறையில், இப்போ உயராய்வு மையம், அதுக்கு இப்போ நான் இயக்குனராக இருக்கிறேன், அந்த துறையில் கீழே வந்து ஆஃபீஸ் இருக்கும், டைரக்டர் ரூம் இருக்கும், அப்புறம் எதற்கு வந்து விசிட்டர்ஸ் ரூம் இருக்கும். அங்கே அட்மிஷன் வரும்போது அந்த விசிட்டர் ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய ரூம், அந்த ரூமில் மேலே ஒரு போர்டு, எம்எஸ் சுவாமிநாதன் எமரிட்டஸ் ப்ரொஃபஸர். ஐ வாஸ் ஸோ த்ரில்டு டு சி. அப்படியே சிலுத்து போச்சு எனக்கு உடம்பு. ஏன்னா அவர் அது வரைக்கும் படித்து தான் இருக்கு, நான் பார்த்தது கிடையாது, புக்கில் படிச்சிருக்கேன். அவர் வந்து நம்மளுடைய பசுமை புரட்சியினுடைய தந்தைன்னு. ஆனால் அவரே இந்த துறையில் வந்து ஒரு எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது தெரியுமா, சந்தோஷம். இதில் நான் படிக்கிறமேனு ஒரு பூரிப்பு. அப்படி அவர் வந்து எங்கள் துறையில் வந்து எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் 1988, அவராவது மணிலா வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு இங்கே வந்தார். அப்புறம் தான் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணார் கோட்டூர்புரத்தில். சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து விலங்கியல் துறை, தாவரவியல் துறை நிறைய மாணவர்கள் அப்போ அதில் சேர்ந்தாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு, சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருடைய தொடர்பு. அப்படி நீங்கள் இப்போ நிறைய அவருடைய இதை இப்போ சொல்லிட்டு போகலாம். அதுபோல் எங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த கிராஜுவேஷன் டேன்னு சொல்லிட்டு எம்எஸ்சி முடித்தவங்களுக்கு டிகிரி கொடுக்க நிறையா இன்வைட் பண்ணணுன்னே
சாரை கூப்பிடலாமான்னு வந்து எங்கள் துறை தலைவர் வந்து கேட்கும்போது வித்தவுட் எனி ஹெசிடேஷன் இஸ் அக்செப்டட். ஏன்னா அவ்வளோ பெரிய புகழ்மிக்க ஒரு சின்ன துறையில் வந்து ஒரு டிகிரி கொடுக்குற பசங்களுக்குன்னும் போது எவ்வளோ ஹெசிடேட் பண்ணுவோம். பட் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் he கேம் டவுன் அண்ட் he has given the degree to all our MSc students. அது ரொம்ப 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 மிக போற்றத்தக்க ஒரு விஷயம். அது மாதிரி எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாமனிதர். அவருடைய செயலும் வந்து ஒவ்வொருங்கையும், அதாவது இப்போ ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, அவர் கேட்டு அவர் போய் செய்தியில் படித்து அவர் தூரத்துலேருந்து பார்த்து நெருங்கி பேசிய அந்த உணர்வுகளை அந்த அடிப்படையில் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேசலாம், பட் இருந்தாலும் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த சமீபத்தில் அவர் இறந்த பிறகு இந்த நேஷ்னல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் அதில் முடிக்கிறேன், அதில் ஒரு கண்டோலன்ஸ் மீட்டிங் இது போல் நடத்தினாங்க. அந்த கண்டோலன்ஸ் மீட்டிங்கில் இப்போ இருக்கிற டிஜி டைரக்டர் ஜெனரல், பழைய டைரக்டர் ஜெனரல் 4 பேர் பேசினாங்க. நான் காணொலியில் அன்னைக்கு இறந்த அன்று நம்ம 4 மணிக்கு காணொலியில் நான் அதில் கலந்துக்கிட்டேன். ஏன்னா நானும் அதில் ஒரு ஃபெல்லோன்றதால. அப்போ அந்த பழைய டைரக்டர் ஜெனரல் டாக்டர் RS பரோடா, அவரும் ஒரு பெரிய விஞ்ஞானி, வேளாண் விஞ்ஞானி, அவர் சொன்ன வார்த்தை கடைசியாக முடிக்கும்போது சொன்னார், MS சுவாமிநாதன். அவரை பற்றி நிறையா புகழ்ந்து சொல்லிவிட்டு எனக்கு அவர் கைடு ஆசான் அவர் நிறையா சொல்லிட்டு முடிக்கும்போது சொன்னார், அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இப்படி உலக புகழ்பெற்ற ஒரு வேளாண் விஞ்ஞானி வந்தது கிடையாது, அவருக்கு பிறகு யாரும் வரவும் முடியாது, ஒரே ஒரு MS சுவாமிநாதன் தான் சொல்லிட்டு முடித்தார். அது 100க்கு 100 உண்மை. இந்த நேரத்தில் கடைசியாக எப்படி சொல்லி முடிக்கிறேன், அவர் உடலால் மறைந்தாலும் கூட அவர் உறவு நம்மளோடு இருக்கும். உழவர்கள் இருக்கும் வரை, உழவு இருக்கிற வரை MS சுவாமிநாதன் உயிரோடு இருப்பார், நம்மோடு உணர்வோடு இருப்பார். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I would like to welcome Dr. G.N. Hariharan, Executive Director of MS Swaminathan Research Foundation, Chennai, to give his speech. இங்கே மேடையில் அமைந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், மேடையின் கீழ் அமைந்திருக்கும் நாற்காலிகளில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொடர்பானது 1993களில் தொடங்கியது. தினந்தோறும் பேராசிரியருடன் நெருங்கி ஆராய்ச்சிகளை அவரோடு கலந்தாலோசித்து அவர் சொல்லும் முடிவுகளை ஏற்று செயல்படுத்தும் ஒரு சாதாரண, ஆங்கிலத்தில் பெஞ்ச் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில் தொடங்கி இன்றைக்கி அந்த நிறுவனத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக எனக்கு உயர வாய்ப்பு கொடுத்தவர். அவர் ஒவ்வொரு நொடியிலும் என்னை செதுக்கியவர். அதாவது ஆராய்ச்சிகளை வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது. நம்ம ப்ரொஃபஸர் எப்போவுமே எங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். There are so many institutions so many research institutions in the country. Department of Atomic Energy, ISRO இருக்குது, IITs இருக்குது, IIMs இருக்குது, சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம். நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் வேணும்? இத்தனை நிறுவனங்கள் பண்ணுற ஆராய்ச்சிகளையும் நம்ம எடுத்து இது அடித்தட்டு மக்களுக்காக, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஃபிஷர்ஸ், குறிப்பாக ட்ரைபல் பீப்புள், நம்ம பழங்குடியின மக்கள், இன்னமும் நம்ம நாட்டில் அந்த டிவிஷன், நம்ம முன்னாள் இவர் பேசும்பொழுது சொன்னார், அர்பன் ரூரல் டிவைடுன்னு சொன்னார். அர்பன் ரூரல் டிவைடு இல்லைங்க, இது அதை விட பெரிய கொடுமையான டிவைடு. இன்னும் பழங்குடியின மக்களாகவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம மதிக்கணும். அதே சமயத்தில் ஒரு நகரத்தில் வாழற அந்த நிலையில் உள்ள எல்லா வளங்களும் அவங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா? ஏன் இன்னும் போய் சேர மாட்டேங்குது? நம்ம நாட்டில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைங்களா? அப்போ அந்த லெவலில் போய் நம்ம பணியாற்றும் பொழுது தான் அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம பார்த்து, அதனால தான் ப்ரொஃபஸர் எங்களுடைய ஆய்வு திட்டங்களை வகுக்கும் போதே ஒரு பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சுன்னு சொல்கிறார். முதல்ல நீ கிராமத்தில் போய் உட்காந்து மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து இங்கே ஆராய்ச்சிகளை ஆரம்பிங்க. வேண்டாம் நமக்கு, ஏன்னா அவர் நினச்சிருந்தா, மதிவானந்த் சார் சொன்னார், அமெரிக்காலேயே அழகாக உட்கார்ந்து இதை விட பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம். விரும்பலை, நம்மளுடைய அடித்தட்டு மக்கள். அதே சமயத்தில் அவர் சொல்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, திங்க் குளோபலி,
உலகளாவிய நிலையில் சிந்திங்க. ஆராய்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் உலக அளவுக்கு எவ்வளவு பெருமையாக நம்ம எவ்வளோ பெரிய அளவில் நம்ம சிந்திக்கணுமோ அதை மாதிரி சிந்திங்க. ஆனால் ஆக்ட் லோக்கலி, அது அடித்தட்டு மக்களோடு இணைந்து நீங்கள் பணியாற்றுங்க. இதை தான் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஒவ்வொரு வகையான ஆராய்ச்சிகளையும் 1960களிலே அவர் சொல்லிட்டார். பசுமை புரட்சியினுடைய இது பனாரஸ் மாநாட்டிலேயே எப்படி க்ரீன் ரெவல்யூஷன் பிகாஸ் அது ஒரு அந்த செயல் திட்டம் சிலரால் எப்படி மாறுபாடாக யூஸ் பண்ணப்பட்டு அது நிலத்தை கெடுக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி மாற்றி கொண்டு வரணும், க்ரீன் ரெவல்யூஷன் டு எவர் க்ரீன் ரெவல்யூஷனுங்கிற கான்செப்ட் அந்த பேரடைம் ஷிஃப்ட்டை அப்போவே எங்களுக்கு படம் போட்டு காமிச்சார். திரும்பியும் நான் திரும்பியும் நீர்வளத்தை பற்றி நான் பேச விரும்பலை. அந்த மாமனிதர் எங்களுக்கு ஆராய்ச்சிகளில் ஒரு எனக்கு இன்னமும் மறக்க முடியல. எத்தனையோ தருணங்களில் அவர் நம்ம கூடையே இருந்து பேசி இந்த ஆராய்ச்சியை நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எத்தனையோ நிறுவனங்களோட. இப்போ உதாரணத்துக்கு எல்லா நிறுவனங்கள்லேருந்தும் டெல்லியில் போய் ஒரு 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 ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்னா எல்லா நிறுவனங்கள்லேருந்தும் காம்படிட்டிவாக ப்ரெசென்ட் பண்ண வைப்பாங்க. அதில் துல்லியமாக நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து போகிற ப்ரெசன்டேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்கணுன்றத ரொம்ப தெளிவாக எங்களுக்கு அதை எப்படி கொண்டு வரணும், அதில் மற்ற இதுலேருந்து ஏன் அந்த கேப்பை நீங்கள் எப்படி கொண்டு வரணுங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர். எளிதாக எங்களால் அதில் தான் ஒர்க் பண்ண வைப்பார். பெரிய ஒரு ப்ரோக்ராமில் நீ பண்ண வேண்டாம், இதில் இந்த பெரிய பிரச்சனைகளில் எந்த இடத்துல கேப் இருக்குது, ஏன் மக்களால் அதை இன்னும் அசிமுலேட் பண்ண முடியல, மக்களுக்கு ஏன் போய் சேர மாட்டேங்குது, அந்த கேப்பை நீ அட்ரஸ் பண்ணு அப்படிங்கிறத ஒரு நமக்கு இன்றைக்கி அவருடைய நாங்கள் எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு வரும்போது அவருடைய லெவல் வேறு, எனக்கும் அவருக்கும் 50 வயசு வித்தியாசம் இருந்தாலும் ஏதோ என்னுடைய ஒரு சக தோழன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பார். அவர் நினச்சிருந்தா நம்மளை ஒரு 50 அடி தள்ளி நிப்பாட்டி சான்ஸே இல்லைங்க. அதுதான் எங்களோட மக்களாக பணியாற்றுறதுக்கு ஒரு பெரிய உந்துகோலாக இருக்குது. இதில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது, அவர் பெரியவர் இவர் சிறியவர் கிடையாது. 5 நிமிஷம் முன்னாடி நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பார்த்துட்டு போயிருப்பார். அடுத்த 5 நிமிஷம் இங்கே ஹரி இது மாதிரி பண்ணலாமா, இப்படி பண்ணு அப்படிம்பார். அதுதான் அந்த மாமனிதருடைய ஒரு ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி நான் பேசணுன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். 27 வருஷ தொடர்புனா நீங்கள் கவனிச்சிக்கலாம். ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு இது நீங்கள் சொன்ன மாதிரி, மகேந்திரன் ஐயா சொன்ன மாதிரி, இந்த கூட்டம் வெறும் அவருக்கு நினைவேத்தல் கூட்டமோ இல்லை, அதை பற்றி இல்லை. அவர் விட்டு சென்ற ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய இருக்கிறது. அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் என்ன சொல்லியிருக்கிறார், அதை எப்படி நம்ம நாட்டுக்கோ இல்லை இந்த உலகத்துக்கு தேவையான மாதிரி மாற்றி இன்னும் ஒரு மேன்மையான உலகத்தை படைப்போம். நம்ம நாடை மட்டும் பேசலைங்க, மேன்மையான உலகத்தை படைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளே இறங்கி அதை செயல் திட்டம் வகுப்பதில் இப்போ எங்கள் சேர்பர்சன் டாக்டர் சுவாமிநாதன் இருக்கிறாங்க. அவங்க தலைமையில் எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து செய்யும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next on the dais is Dr. N. Parasuraman, Principal Scientist, MS Swaminathan Research Foundation, Chennai. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா நம்முடைய பேராசிரியருடைய நினைவஞ்சலி. உலகம் போற்றும் விஞ்ஞானின்னு நிறைய பேர் எல்லாரும் பேசியாச்சு. விழா மேடையில் இருக்கவங்க வந்துட்டு போனவங்க எல்லாரும் மிகப்பெரிய மனித நேயர். உலகத்தில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் புத்தன், இயேசு, காந்தி. அதற்கு அடுத்தாப்போல் பேராசிரியர் எம்எஸ் சுவாமிநாதன் மனித நேயத்தின் மாமாணிக்கம்னு சொல்லலாம். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து என்னையெல்லாம் டாக்டரேட் வாங்கி கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். பேராசிரியரை பற்றி ஒரு சிறிய தகவல். நீங்கள் கேரளாவில் கொட்டாரம் ஃபேமிலி அப்படின்னு போட்டிங்கன்னா
அந்த மகாராஜாக்கு ஈக்குவலன் இப்போ இருக்கிற திருவனந்தபுரம் மகாராஜா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியில் இந்த கொட்டாரம் ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஃபேமிலி. அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து தன்னுடைய 28 வயசில் க்ரீன் ரெவல்யூஷனை பற்றி விஸ்கான்சன் யூனிவர்சிட்டியில் டாக்டர் நார்மன் போர்லாகுக்கு 39 வயது. இவங்க 2 பேரும் ஒரு டீ ஷாப்பில் இந்தியாவுடைய பசுமை புரட்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உலகமும் இந்தியாவை திரும்பி பார்க்குதுன்னா உணர்வு WTOன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க ஜெனீவாவில் அந்த WTOவே என்ன தான் இந்தியா மேலே தடை போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நம்ம உணவு உற்பத்தியில் தண்ணீரை பெற்றுட்டோம். அதனால தான் பொக்ரான் பாம் அடிக்கும் போது கூட பார்த்திங்கன்னா இந்தியா மேலே எத்தனையோ வந்தாலும் அதற்கெல்லாம் நிறைய இன்றைக்கி இந்தியா எத்தனையோ ராக்கெட் விடுது, சேட்டலைட் என்னென்னமோ பண்ணுறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்று இந்த உணவு உற்பத்தியில் தண்ணீரை பெற்றது. உலகத்தில் பசி ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற வரை பேராசிரியர் உயிரோடு இருப்பார். அது ஏழையோ பணக்காரனோ எத்தனையோ யார் வேணாலும் சொல்லலாம். அவரோட 35 ஆண்டு காலம் 1988 இன்று வரை பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மிகப்பெரிய பூ நாங்கள்லாம். ஆனால் இல்லை என்ற ஒரே வருத்தம்தான். போன வாரம் கும்பகோணத்தில் அவர் பிறந்த ஊரில் ஒரு விழா வச்சிருந்தார் நம்முடைய பாண்டியன் ஐயா அவர்கள். ஒரு அவ்வளோ ஃபார்மர், அந்த ஃபார்மர்ஸ்க்கு அந்த விவசாயிகள் எல்லாம் வந்து என்றைக்குமே விவசாயின்னு சொல்ல மாட்டார். அவங்கெல்லாம் விவசாய முதலாளிகள். இவங்கெல்லாம் சாதாரணமாக ஏதோ ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணுறவங்க கிடையாது. லாஸ்ட்டு கன்சர்ன் பண்ணுற அவருடைய எண்ணம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏழைகள் தான். ஒரு சாதாரண எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காருன்னா நான் பல பேரை சொல்லிகிட்டே போகலாம், டைம் இல்லாததுனால. அவரை பற்றி நிறைய நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் சொன்ன முதல் வார்த்தை மாதிரி மகாத்மா காந்தி ஆல்ரெடி டைம் மேகசின் கோட் பண்ணியிருக்காங்க. 3 பேர் 20ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த மனிதர்கள் 100 பேரில் 20 பேர் ஏஷியாவில், அதில் இந்தியாவில் 3 பேர். அந்த 2 பேர் முதல்லையே மறைஞ்சிட்டாங்க. அவங்கள மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், 3ஆவது வாழும் MS சுவாமிநாதன். இப்போது அவரோட பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, புத்தர், இயேசு, சுவாமிநாதன், இவங்க 4 பேரும் உலகம் இருக்கும் வரை இந்த உலகம் சுற்றும் எந்த அளவுக்கு உயிர் இருக்கோ அந்த உயிர்கள் எல்லா உயிருக்கும் எல்லோரும் நினச்சிருக்கோம் நம்மளுக்கெல்லாம் தான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கஷ்டப்பட்டாருன்னு இல்லை, விலங்கினங்களுக்கும் என்னென்ன உணவு தேவை. இந்த வாட்டர் இன்றைக்கி தண்ணி இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே கிடையாது. அந்த வாட்டருக்கும் என்ன பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அவரோட புரட்டி பார்த்தால் ஆராய்ச்சி கட்டுரைகளை அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சை பற்றி சொன்னாங்க. 1973 ஒரு பைபிள் மாதிரியே இருக்குது. 1973 ஆல் இண்டியா ரேடியோவில் சீரியஸாக லெக்சர் கொடுக்குறாங்க. அதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் லெக்சர், அதுதான் பைபிள். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயும் சரி உலக அளவுலேயும் நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்கன்னா அதோட கோட் இல்லாமல் யாராலையும் பேச முடியாது. அதனால் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் அவருடைய கடைசி ஆசைகள்லாம் விவசாயிகள். நாங்கள் கடைசியாக டிவியில் இப்போ இருக்கிற அந்த ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி நடக்கும்போதில் அப்படி அந்த டிவி நியூஸ் பார்க்கும்போது இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு உள்ளம் படைத்தவர் இனிமே பிறக்க மாட்டாங்க. அதே மாதிரி பேராசிரியர் MS சுவாமிநாதன் அவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மெசேஜ் விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்குறோமோ, இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு 1968 இந்திரா காந்தி அம்மையாருக்கு முன்னாடியே சொல்லிட்டார். க்ரீன் ரெவல்யூஷன் பற்றிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கான தீர்வு 1000 பேர் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு அம்மன்பார். எந்த கான்ட்ரவர்சி எதை பற்றியுமே இது பண்ண மாட்டார். அவங்களுக்கு அடுத்து பேசணும். அவங்க சொல்கிறவங்க அவங்க இடத்துல சொல்கிறாங்க, நம்ம இடத்துல செய்யணும். என்ன மக்களுக்கு தேவை. எங்கள் இன்ஸ்டியூஷனுடைய கான்செப்டே ப்ரோ புவர், ப்ரோ நேச்சர், ப்ரோ ஓரியன்டேஷன். அந்த ஏழைகள், ப்ரோ உமன், இந்த 4 தான். இந்த தீர்மானம் வந்து 65 வயசில் ஒருத்தர் வந்து இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து ஒரு 500 பேருக்கு வேலை கொடுத்து அந்த 500 குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டு உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் நிறுவனத்துலேருந்து போனவங்களாம் பார்த்திங்கன்னா பல இடத்துல பல பொறுப்புகளில் இருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு பேர் கூட தெரியாது. இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு பதவியில் அவர் வகித்த பதவியிலேயே அவரோட ஸ்டூடெண்ட்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எடுத்து போகிற ஒரே ஒரு செயல் பாண்டியன் ஐயா சொல்கிறது, மாணவர்கள் மத்தியில் அடுத்த ஜெனரேஷன் என்ன MS சுவாமிநாதன்னா யார், எவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்து சாதாரணமாக சொன்ன அரசு பதவி IPS அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி பார்த்தோம்னா டெடிகேஷன் தான் முதல்ல, அர்ப்பணிப்பு. நியூ டெக்னாலஜி ரீச்சிங் தி அன்ரீச், யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு செய்யணும். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்கேன்.
என்ன ஒரு மனிதனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி போக முடியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் முத்தளிப்பாக, அதாவது நான் ஒரு புத்தகம் எழுதும் போது அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். நான் கேட்டேன், அப்பா இந்த மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன ராமன்னார், உங்களை பற்றி புக் எழுதுகிறேன். எழுதுங்களேன் உடனடியாக. எதுக்குமே இது வரைக்கும் 35 நோன்னு சொல்கிற வார்த்தை கிடையாது யாருக்குமே. அந்த மாதிரி அந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கும்போது உணவு கடவுள் அப்படின்னு, அது இப்போ வேண்டாம் ராமன், இப்படியே சொன்னேன், இப்போ வேண்டாம். அந்த டைட்டிலோட புக்கோட சொன்னேன், வேண்டாம் இப்போ அப்படின்னு. ஆனால் இது சரியான தருணம். அந்த உணவு கடவுளுக்கு கண்டிப்பாக நம்ம அர்ப்பணிக்கணும். தயவு செய்து மாணவர்கள் மத்தியில் நீங்கள் அவரை பற்றி நிறைய எடுத்துகிட்டு போகணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு மற்றவங்கள பற்றிலாம் தெரியுது. ஆனால் பஞ்சாபில் போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாய குடும்பத்துலேயும் அவர் ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா அவரோட ட்ராவல் பண்ணதில் விவசாயிகள். அதனால் அவங்களுக்கு செய்கிறது இது ஒரு மிகப்பெரிய மாணவர்களை எம்எஸ் சுவாமிநாதன் ஃபெலோஸ்லாம் நிறைய பேர் அனுப்பிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூஷனில் அவரை பற்றி நிறைய கொண்டு வரணும். பாட புத்தகமாக நம்முடைய செல்வ பிறந்தங்க என்ன இருக்கார், முதலமைச்சர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஆராய்ச்சிகளுக்கு இப்போ ஆல்ரெடி விருது கொடுக்குறாங்க. ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு நிதி ஒதுக்கணும், அதுதான் முக்கியம். எம்எஸ் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க உலக நாடுகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டை பற்றி. ஏன் பேராசிரியர் எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது? பல புத்தகங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் மாதிரி நிறுவனங்களில் ஐஆர்ஐலெல்லாம் இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் எடுத்துகிட்டு போகணும். நன்றி சார். Thank you, sir. I feel grateful for inviting Dr. R. Vinod, National Secretary, All India Agricultural Students Association, to give his words. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மேடையில் பேசிய பெரியவர்கள், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் முதல் நிறைய பெரியவர்கள் வந்து பேசினாங்க நம்முடைய பேராசிரியர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றி. அவர்கள் மத்தியில் ஒரு மாணவனாக நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க ஐயாவை பற்றி. நான் ஒரே ஒரு விஷயந்தான், எங்களுடைய அகில இந்திய வேளாண் மாணவர் சங்கத்தின் 2011 நியூ டெல்லியில் தொடங்கும் போது ஐயா தான் வந்து பேட்டர்னாக இருந்தார். நிறைய நான் சிறு வயதுலேருந்தே இந்த விவசாய கல்லூரி படிக்க வர்றதுக்கு ஐயா வந்து ஒரு மிக உந்துகோலாக இருந்தார். நிறைய டைம் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது 2013 100வது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மாநாடு கல்கத்தாவில் நடந்தது. அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தப்ப நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா, அவர் ஒரு வாழும் தெய்வன்ற மாதிரி, அவரும் நம்முடைய எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இருவரையும் ஒரே மேடையில் நான் சந்தித்தேன். அப்படி சந்திக்கும் போது அவர் கீழே இருந்தார், நம்முடைய எம்எஸ் சுவாமிநாதன் ஐயா ஸ்டேஜ் கீழே இருந்தார். நான் போய் சொன்ன மாதிரி, சார் நான் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி வந்து பிஹெச்டி படிச்சுட்ருக்கேன் சார், பிளான் பீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ். அப்படி அப்பா வாப்பா, நானும் உன் டிபார்ட்மெண்ட்டு தான், பிளான் பீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ் தமிழில். நம்ம ஊருக்கார் பையனாப்பா, ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ தூரம் வந்திருக்கியே, அறிவியலில் நிறைய சாதிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பண்ணு அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. அப்போ தான் முதல்ல ஒரு சந்தித்தேன். ஒரு கம்பீரமாக 88 வயசில் ஒரு கம்பீரமாக நின்று நானும் அவரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். இப்போ கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நல்லா தோளில் கை போட்டு இருக்கிறார். அந்தளவுக்கு அந்த அவர் இப்போ நான் 100 ஆண்டுகள் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேங்க. ஆனால் இப்போ அவர் நம்ம மத்தியில் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. சொன்ன மாதிரி வாழும் கடவுள் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய இறந்த இறக்கங்கள். நன்றி. Thank you, sir. I deem it a privilege to welcome Mr. P.R. Pandian, President, Tamil Nadu All Farmers Association Coordination Committee, Chennai, for addressing the gathering. நிகழ்ச்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கிற தலைவர்களே, எதிர் வரிசையில் அமர்ந்திருக்கிற வல்லுநர் பெருமக்களே, விவசாயிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் விஞ்ஞானி ஐயா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் உலகளாவிய அளவில் அது எப்படி மெருகூட்டப்பட்டது என்பதை பற்றியெல்லாம்
எனக்கு முன்னதாக அவரோடு நெருங்கி பழகியவர்கள், அவருடைய மாணவர்கள், அதிகாரத்தில் இருந்து கவனித்த மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள், மேதகு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் மிக சிறந்த கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அதை முழுமையிலும் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் நானும் வழிமொழிகிறேன். காலம் கடந்து விட்டது. இருந்தாலும் இது எங்கள் குடும்ப விழாவாக நினைத்து மற்றவர்கள் அவர் மீது கொண்ட பற்றுக்களை, அவருடைய கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்லுகிற போது நாங்கள் உள்ளபடியே மனம் மகிழ்ந்து அமர்ந்திருக்கிறோம். ஒரு பக்கம் அவருடைய இறப்பு ஒரு பெரிய துயரம், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, உலக விவசாயிகளுக்கு இழப்பு. இங்கே மகேந்திரன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், அண்ணல் அம்பேத்கர் மகாத்மா காந்தியோடு இணைத்து சொன்னார்கள். இன்றைக்கு அந்தளவிற்கு அவர் புகழ்பெற்ற ஒரு தலைவராக நாம் பார்க்கிற போது இன்னும் சிலர் சொன்னது மெய்சிலிருக்க வைக்கிறது. உலகத்தினுடைய உழவர்களுடைய தந்தையாக அவர் மதிக்கப்படுகிற நிலையில் அவர் வாழ்க்கை பயணம் அமைந்தது என்பதுதான். ஆக இன்றைக்கு இங்கே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடந்த 17ஆம் தேதி கும்பகோணத்தில் விவசாயிகள் சார்பாக அவர் பிறந்த மண்ணில் அந்த விழாவை ஏற்பாடு செய்தோம். தொடர்ந்து டெல்லி மாநகரத்தில் பஞ்சாப் மாநில தலைவர்கள், டெல்லியை சுற்றி இருக்கிற உத்தரப்பிரதேசம் போன்ற கோதுமை பயிரிடுகிற பகுதியைச் சார்ந்த விவசாய சங்க தலைவர்கள் பங்கேற்கிற ஒரு புகழஞ்சலி நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தற்போது இந்த மேடையில் இருந்தவாறே அதற்கான அனுமதியும் பெற்றிருக்கிறேன். ஆகவே டெல்லியில் அதற்கான ஏற்பாடுகளையும் துவங்கியிருக்கிறது என்கிற செய்தியை உங்களிடத்தில் சொல்லி, இந்த நிகழ்வு என்பது மகேந்திரன் அவர்கள் சொன்னது போல இது ஏதோ ஒரு சடங்கு நிகழ்வாக அல்லாமல் அது ஒரு தொடர் பயணமாக அவருடைய அந்த கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டும், எதிர்காலத்தில் வேளாண் வளர்ச்சிக்கு பயன் தர வேண்டும். எம்எஸ்பி என்கிற வார்த்தை எப்படி எம்எஸ்எஸ் உருவாக்கினாரோ அந்த வெற்றி இன்றைக்கு இந்த நிகழ்வு உறுதிப்படுத்தியிருக்கிறது. காரணம், மரியாதைக்கு மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் எம்எஸ்பி என்கிற வார்த்தை அந்த அவருடைய அறிக்கையை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம். ஒரு கட்டத்தில் அவர் அறிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை நீதிமன்றத்தில் கூட செயல்படுத்த முடியாது என்று சொன்ன காலம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தேன், தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக இருந்த காலத்தில் அவருடைய அறிக்கை தான் வேளாண் வளர்ச்சிக்கு உகந்தது என்று நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னது தான் மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். இந்த அங்கீகாரம் டெல்லியிலும் அது ஒழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அங்கே நாங்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பாரத் ரத்னா விருது என்னுடைய சார்பாக நான் இந்த இடத்திலும் முன்மொழிகிறேன். டெல்லியில் நடக்கிற அந்த கூட்டத்திலும் தீர்மானமாக மத்திய அரசுக்கு முன்மொழிய இருக்கிறேன். உலகளாவிய அளவில் பெருமை பெற்றது இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம், டெல்லியில் இருக்கிற அந்த ஆராய்ச்சி மையம். அந்த ஆராய்ச்சி மையம் எம்எஸ்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பெயரிலேயே அந்த மையம் அமைய வேண்டும், அங்கே அவருக்கு சிலை வைக்க வேண்டும். உலகளாவிய வேளாண் அறிஞர்கள் அவரை வணங்கிவிட்டு தான் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிற போது அவர் கண்ட கனவு உலகம் முழுமையிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு அதையும் எங்கள் வேளாண் அமைப்பின் முன்மொழியாக சொல்லி பங்கேற்று பல கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிற அனைவருக்கும் விவசாயிகள் சார்பாக நான் நன்றி சொல்லுவராக இந்த மேடையில் வந்திருக்கிறேன். ஆகவே எங்களுடைய சார்பில் உங்கள் அனைவரையும் பாதந்தொட்டு வணங்கி நன்றி கூறி, அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பறந்திருக்கிறது என்று எங்கள் டெல்டாவில் ஒரு பழமொழி உண்டு. ஆகவே இங்கே எதிரிலே அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய சௌமியா சுவாமிநாதன் அவர்களை பற்றி பலரும் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். நமது சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை எப்படி மேம்படுத்தப் போகிறது, தந்தை வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு உலகளாவிய அளவில் புகழ்பெற்றவர். அவருடைய மகள் சௌமியா சாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமல்ல ஐநா சபையில் இருந்தே அவருடைய சூளுரையை உலகத்தில் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்ல, எப்படி ஐயா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பசியை போக்குவதற்கு 30 கோடி மக்களுக்கான உணவு தேவை உற்பத்தி செய்கிற சக்தி இருந்த நேரத்தில் 2023ஆம் ஆண்டு அது 140 கோடியாக உயரப்போகிறது. எனவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அன்றே திட்டமிட்டு மேம்படுத்தியவர். அதற்கு உதாரணம், அதில் முழு வெற்றி கண்டிருக்கிறார். கண்டுபிடிப்புகள் மட்டும் அது மிகையாகாது. அந்த கண்டுபிடிப்புகள் மட்டுமே வெற்றி பெறாது. அந்த கண்டுபிடிப்புகள் பயன்பாட்டுக்கு வருகிற போது தான் அது வெற்றி பெறுகிறது. கடந்த ஜூலை 20ஆம் தேதி இந்திய அரசாங்கம் அரிசி ஏற்றுமதிக்கு
உலகளாவிய ஏற்றுமதிக்கு தடை விதித்தது. ஜூலை 24 உலக ஏகாதிபத்திய நாடாக இருக்கிற அமெரிக்க நாடு வீதிகளிலே ஒரு மாதத்திற்கு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர்கள் கூட அரிசிக்கு அடித்து கொண்டதை நாம் பார்த்தோம். அந்த பட்டினியை, அந்த பஞ்சத்தை இந்தியாவில் இல்லை என்பதை அடியோடு விரட்டியடித்தவர் ஐயா எம்.எஸ். சாமிநாதன் அவர்கள். இன்றைக்கு அருகாமையில் இருக்கிற இலங்கை நாடு வரையிலும் தமிழ்நாட்டு உணவை வைத்து சாப்பிடுகிற நிலையை உருவாக்கி கொடுத்தவர் ஐயா எம்.எஸ். சாமிநாதன் அவர்கள். ஆகவே உலகத்துக்கே பட்டினியை போக்கிய மகானுக்கு நாம் நடத்துகிற அஞ்சலியில் விவசாயிகள் சார்பாக வீர வணக்கத்தையும் புகழ் அஞ்சலியும் செலுத்தி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I feel honored to invite Dr. Soumya Swaminathan, Chairperson, M.S. Swaminathan Research Foundation, Chennai, to deliver the vote of thanks. வணக்கம். மதிப்புக்குரிய பேச்சாளர்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I think all of you have spoken so much about Professor Swaminathan from your own point of view, and you have given so many interesting stories and perspectives, and it's a real honor actually to listen to each one of you sharing your thoughts. மொத்தத்தும் நீங்கள் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க, அண்ட் டெஃபினெட்லி அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மெசேஜஸ் போய் சேருறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ நம்ம யூத்தை பார்த்தோம்னா அவங்கள ஃபிலிம் ஸ்டார்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஸ்டார்ஸை தான் அவங்க ஐடல்ஸாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நம்ம விவசாயிகள் இல்லைன்னா எங்கே இந்த சாப்பாடு வரும், நம்ம அடுத்த என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போ எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கு போனோம், இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது யார் நம்மளுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க? அதான் அப்போவே சொன்னார், தட் தி கண்ட்ரி தி ஃப்யூச்சர் பிலாங்ஸ் டு கண்ட்ரி வித் கிரெயின்ஸ் நாட் கன்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குறது எல்லாமே வார், ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் அல்டிமேட்லி ஐ திங்க் எந்த நாடு அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்க விவசாயிகள், வேளாண்மை மட்டும் இல்லை விவசாயிகளை பார்த்து தான் அவருக்கு எப்போவுமே ரொம்ப ஒரு ஆசை மனசில். லாஸ்ட் வரைக்கும் அவர் விவசாயிகளை பார்த்து தான் எப்போவுமே நினைப்பார், பேசிகிட்ருப்பார். ஸோ எங்கள் குடும்ப சார்பால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டாக்டர் முத்தமிழ் செல்வன், ரொம்ப நன்றி உங்களுக்கு. இதை நீங்கள் ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கீங்க எங்கள் அப்பாவுக்கு. நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Our event has now come to an end. Now, I kindly request everyone to rise up for the national anthem as a sign of respect and devotion to our motherland. जनगण मन गदिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलति करंगा तब शुभ नामे जाहे तब शुभाशिष माहे ताहे धब जय धाधा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।
எல்லாமே அந்த